கிருபையின் ஆண்டவரே மக்கு சோதரம் 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 மகிமையின் ஆண்டவரே மக்கு சோதரம் மக்கு சோதரம் மக்கு சோதரம் மக்கு சோதரம் மக்கு சோதரம் மகிமையானவரே மக்கு சோதரம் 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 இயேசுவே மக்கு சோதரம் 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 நல்லவரே மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் ஏசப்பா மை நன்றியோடு மை துதிக்கிறோம் நாதா மை துதிக்கிறோம் நாதா மை துதிக்கிறோம் எங்கள் ஆண்டவரே மக்கு சோதரம் 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 எங்கள் தேவனே மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே மக்கு சோதரம் கிருபையின் ஆண்டவரே மக்கு சோதரம் 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 கிருபை நிறைந்தவரே மக்கு சோதரம் மகிமை நிறைந்தவரே மக்கு சோதரம் மகிமையானவரே மக்கு சோதரம் 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 எங்கள் சர்வ வல்லவரே மக்கு சோதரம் 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 நேசப்பா மை நன்றியோடு மை துதிக்கிறோம் நாதா மை துதிக்கிறோம் நாதா மை துதிக்கிறோம் ஆண்டவரே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். தாகத்தை தீருமையா அபிஷேகத்தை தாருமையா இப்போ தாகத்தை தீருமையா அபிஷேகத்தை தாருமையா ஆகம முன்னே அறிவித்த வண்ணம் ஆவியல்லடியாரை நிறைத்தீரல்லோ ஆகமம் முன்னே அறிவித்த வண்ணம் ஆவியல்லடியாரை நிறைத்தீரல்லோ ஏக கர்த்தாவே ஏழைகள் மீதே ஏக கர்த்தாவே ஏழைகள் மீதே இறங்கிடும் இப்போதே தேவா இறங்கிடும் இப்போதே எங்கள் தாகத்தை தீருமையா அபிஷேகத்தை தாருமையா எங்கோர் தாகத்தை தீருமையா அபிஷேகத்தை தாருமையா சத்துருவாலே சகிக்க உண்ணாத எத்தனையோ இடர் வந்ததையோ சத்துருவாலே சகிக்க உண்ணாத எத்தனையோ இடர் வந்ததையோ அத்தனை உமது அருள் பலத்தாலே அத்தனை உமது அருள் பலத்தாலே நித்தமும் ஜெயம் கொள்ளுவோம் நாங்கள் நித்தமும் ஜெயம் கொள்ளுவோம் இப்போ தாகத்தை தீருமையா அபிஷேகத்தை தாருமையா இப்போ தாகத்தை தீருமையா அபிஷேகத்தை தாருமையா தாகத்தை தீருமையா அபிஷேகத்தை தாருமையா இப்போ தாகத்தை தீருமையா அபிஷேகத்தை தாருமையா ஆகமம் முன்னே அறிவித்த வண்ணம் ஆவியல்லடியாரை நிறைத்தீரல்லோ ஆகமம் முன்னே அறிவித்த வண்ணம் ஆவியல்லடியாரை நிறைத்தீரல்லோ ஏக கர்த்தாவே ஏழைகள் மீதே ஏக கர்த்தாவே ஏழைகள் மீதே இறங்கிடும் இப்போதே தேவா இறங்கிடும் இப்போதே எங்கள் தாகத்தை தீருமையா அபிஷேகத்தை தாருமையா இப்போ தாகத்தை தீருமையா
அபிஷேகத்தை தாரும் ஐயா. சத்துருவாலே சகிக்க உண்ணாத எத்தனையோ இடர் வந்ததையோ. சத்துருவாலே சகிக்க உண்ணாத எத்தனையோ இடர் வந்ததையோ. அத்தனை உமது அருள் பலத்தாலே, அத்தனை உமது அருள் பலத்தாலே நித்தமும் ஜெயம் கொள்ளுவோம். நாங்கள் நித்தமும் ஜெயம் கொள்ளுவோம். இப்போ தாகத்தை தீரும் ஐயா, அபிஷேகத்தை தாரும் ஐயா. இப்போ தாகத்தை தீரும் ஐயா, அபிஷேகத்தை தாரும் ஐயா. வேதத்தின் பொருளை விளக்கிட வல்ல போதகராம் ஆவியானவரே. வேதத்தின் பொருளை விளக்கிட வல்ல போதகராம் ஆவியானவரே. பாதத்தில் வீழ்ந்து பணிந்திடுவோமே, பாதத்தில் வீழ்ந்து பணிந்திடுவோமே. பரிசுத்தராவோமே, நாங்கள் பரிசுத்தராவோமே. எங்கள் தாகத்தை தீரும் ஐயா, அபிஷேகத்தை தாரும் ஐயா. இப்போ தாகத்தை தீரும் ஐயா, அபிஷேகத்தை தாரும் ஐயா. சுத்த ஜீவியமும் தூய ஒளியமும் கர்த்தருக்கேற்ற நல் காணிக்கையா. சுத்த ஜீவியமும் தூய ஒளியமும் கர்த்தருக்கேற்ற நல் காணிக்கையா. சித்தம் கொண்டம்மை நீர் பாவிப்பதாலே, சித்தம் கொண்டம்மை நீர் பாவிப்பதாலே மெத்தவும் பலன் காண்போம். நாங்கள் மெத்தவும் பலன் காண்போம். எங்கள் தாகத்தை தீரும் ஐயா, அபிஷேகத்தை தாரும் ஐயா. இப்போ தாகத்தை தீரும் ஐயா, அபிஷேகத்தை தாரும் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே மகு ஸ்தோத்திரங்கள். அன்பின் ஆண்டவரே மகு ஸ்தோத்திரங்கள். அன்பின் தேவனே மகு ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே மகு ஸ்தோத்திரம். அன்பின் இயேசுவே மகு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே மகு ஸ்தோத்திரம். மகிமையானவரே மகு ஸ்தோத்திரங்கள். சர்வ வல்லவரே மகு ஸ்தோத்திரம். இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நன்றியோடு மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். स्तोत्रिकरम நல்ல ஆண்டவரே நன்றியோடு மை துதித்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. स्तुति करते परमेश्वर, आपको धन्यवाद के साथ आपकी स्तुति हो. ஆண்டவரே இந்த நல்ல மாலை நேரத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். इस अच्छे शाम के समय के लिए आपको धन्यवाद. இந்த மாலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளாக சில பேராக உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரே ஜெபிக்கும்படியாக நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். इस शाम के समय पर आपके चरणों पर इकट्ठे होकर प्रार्थना करने के लिए आपने जो कृपा दी है इसलिए आपको धन्यवाद. இந்த காத்திருப்பு கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर इस बाढ़ होने की प्रार्थना को आप आशीर्वाद कर दीजिएगा. யூடியூப் மூலமாக இதை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. इस यूट्यूब के द्वारा देखने वाले हर एक बच्चों को आप आशीर्वाद करो. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். बैठे हुए हर एक बच्चों को आशीर्वाद कीजिएगा. கடந்த பரிசுத்த ஆவியானவரை எங்களை ஆண்டு வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். लगातार पवित्र आत्मा जी हमें चलाइएगा. என்னென்ன வாஞ்சையோட தாகத்தோடு நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அவருடைய வாஞ்சை விருப்பத்தை அறிந்த தேவன்
அவர்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். जो जो चाहत और प्यास के साथ बैठे हैं उनकी सारी चाहत को और उनकी दिल की सारी मनोरथों को आप पूरा कीजिएगा. கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடி பரியந்தம் தெய்வீக பிரசன்னங்களோடு கிடந்து கர்த்தரங்கள் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். इस प्रार्थना के शुरू से लेकर अंत तक परमेश्वर की उपस्थिति हमारे साथ बने रहने எல்லா दो. தடைகளை கர்த்தர் மாற்றி தருவீராக. सारी रुकावटों को बदलो. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं हमारे अच्छे पिता. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபத்தோட ஜெயகீதங்கள்ல 108வது பாட்டு எப்படி நான் பாடுவேன். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். வருகையில் எடுத்துக்கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர், வருகையில் எடுத்துக்கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர், என்னை கூடவே வைத்துக் கொள்வீர், ஐயா கூடவே வைத்துக் கொள்வீர். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான்
பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஓலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, ஓலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, ஐயா தூக்கி எடுத்தவரே, ஐயா தூக்கி எடுத்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்திடுவேன், உம் விருப்பம் செய்திடுவேன். உந்தன் நாமம் உயர்த்திடுவேன், உம் விருப்பம் செய்திடுவேன். ஐயாவும் விருப்பம் செய்திடுவேன், ஐயாவும் விருப்பம் செய்திடுவேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். हालेलुया। हिंदी कृपासनम गीत की पुस्तक पर गीत नंबर 371, सुनो सुनो यीशु आएगा, अपने संग वो ले जाएगा। सुनो सुनो यीशु आएगा, अपने संग वो ले जाएगा। सुनो सुनो यीशु आएगा, अपने संग वो ले जाएगा। यीशु को हम सब देखेंगे, उसकी महिमा करेंगे। यीशु को हम सब देखेंगे, उसकी महिमा करेंगे। स्वर्ग राज्य में हम सब रहेंगे और आनंद जीवन पाएंगे। स्वर्ग राज्य में हम सब रहेंगे और आनंद जीवन पाएंगे। सुनो सुनो यीशु आएगा, अपने संग वो ले जाएगा। सुनो सुनो यीशु आएगा, अपने संग वो ले जाएगा। यीशु अपने हाथों से जिसको छुआ, दुखियों के दुख सब दूर हुआ। यीशु अपने हाथों से जिसको छुआ, दुखियों के दुख सब दूर हुआ। उसकी नजरों में है सबके लिए प्यार, पापियों के पापों से देता उद्धार। उसकी नजरों में है सबके लिए प्यार, पापियों के पापों से देता उद्धार। सबके दिलों को जानता है वो, सबके दिलों को जानता है वो। हाथ पसारे बुलाता है वो, हाथ पसारे बुलाता है वो। सुनो सुनो यीशु आएगा, अपने संग वो ले जाएगा। सुनो सुनो यीशु आएगा, अपने संग वो ले जाएगा। जब तक यीशु दुनिया में घूमता रहा, लोगों की सेवाओं में घूमता रहा। जब तक यीशु दुनिया में घूमता रहा, लोगों की सेवाओं में घूमता रहा। किसी ने ना जाना उसकी दिल की पुकार,
सर पर पहनाया कांटों का हार, किसी ने ना जाना उसकी दिल की पुकार। सर पर पहनाया कांटों का हार, दुनिया में ऐसी मिसाल नहीं, दुनिया में ऐसी मिसाल नहीं, यीशु से बढ़कर कोई नहीं, यीशु से बढ़कर कोई नहीं। सुनो सुनो यीशु आएगा, अपने संग वो ले जाएगा। सुनो सुनो यीशु आएगा, अपने संग वो ले जाएगा। आप सब प्रार्थना करें। हालेलुया हालेलुया। धन्यवाद नलांडवरे प्रभु मग राजा, स्तोत्रम स्तोत्रम ग्लोरी स्तोत्रम टू स्तोत्रम लॉर्ड, स्तोत्रम धन्यवाद स्तोत्रम स्तोत्रम धन्यवाद परमेश्वर, हम नलांडवरे तेरी स्तुति करते हैं मग प्रभु। स्तोत्रम 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 ग्लोरी स्तोत्रम टू स्तोत्रम लॉर्ड, स्तोत्रम धन्यवाद स्तोत्रम प्रभु, धन्यवाद स्तोत्रम यीशु राजा, அன்பினேசுவே आपकी स्तुति மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே ஹalleluya 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 ஹalleluya. மகு சோதரம் 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 சோதரங்கள் பரிசுத்த ஆவியானவரே மகு சோதரம் 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 ஏசப்பா மகு சோதரம் 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 கிருபை ஆண்டவரே உம்முடைய கிருபை மாறாத கிருபை மாறாத கிருபை மாறாத கிருபை ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் உங்கள் ஒவ்வொரு நிரப்பும்படியா ஜெபிக்கிற நம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கிருபையினால் நிரப்புவீராக, தேவ கிருபையினால் நிரப்புவீராக, தேவ பலத்தினால் நிரப்புவீராக. ஆண்டவரே மகு சோதராம் 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 சோதரம் எல்லா தட்டைகளை மாற்றிப்படுவீராக. ஆண்டவரே பரிசுத்த ஆவியார் எங்கள் மத்திலே வல்லமையாய் இறங்கி அசைவாடி கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நெசுவே மகு சோதராம் 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 வல்லமையின் ஆவியானவரே மை துதிக்கிறோம், வல்லமையின் ஆவியானவரே மை துதிக்கிறோம், மகிமையின் ஆவியானவரே மை துதிக்கிறோம். மகிமையான தேவனே மகு ஸ்தோத்ராம் சோதராம் 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 ஏசப்பா நன்றியோடு மை துதிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோங்கள் தேவனே, மை துதிக்கிறோங்கள் தேவனே, மை துதிக்கிறோம் எங்கள் இயேசுவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ துதிகளை மத்தியில் வாசம் எங்கள் தேவனே மகு தோத்திரம் 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 தோத்திரம். கர்த்தர் கிருபையாய் இறங்குவீராக, கர்த்தர் கிருபையாய் இறங்குவீராக. இருவின் தேவனே மகு தோத்திர 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 தோத்திர. வல்லமின் தேவனே மை துதிக்கிறோம், வல்லமின் தேவனே மை துதிக்கிறோம், வல்லமின் தேவனே மை துதிக்கிறோம், வல்லமின் தேவனே மை துதிக்கிறோம். வல்லமை நிறைந்தவரே மை துதிக்கிறோம், வல்லமை நிறைந்தவரே மை துதிக்கிறோம், வல்லமை நிறைந்தவரே மை துதிக்கிறோம். மகிமை நிறைந்தவரே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். மகிமின் தேவனே மகு தோத்திர 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 தோத்திர. இயேசுநாதா மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஹalleluya 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 ஹalleluya. மகு தோத்திர 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 தோத்திர. இயேசுவே மை துதிக்கிறோம், நல்ல ஆவியானவரே மை துதிக்கிறோம், கிருபையின் ஆவியானவரே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். வல்லமின் தேவனே மகு சோத்திர சோத்ரம் 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 சோத்ரம். ஏசபாமே நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் எங்கள் தேவனே மகு சோத்ர 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 சோத்ர. இயேசுவே ஹalleluya 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 ஹalleluya. ஏசப்பா மகு தோத்ரம் 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 தோத்ரம். இயேசுவே உம்முடைய மாறாத கிருபை மாறாத கிருபை மாறாத கிருபை மாறாத கிருபை மாறாத கிருபை. ஓ மகிமையானவரே 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 மகிமையானவரே. ஓ கர்த்தர் இறங்குவீராக, கர்த்தர் இறங்குவீராக, கர்த்தர் இறங்குவீராக, கர்த்தர் இறங்குவீராக, கர்த்தர் இறங்குவீராக. நேசப்பா நீர் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே ஏசையா
உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவன் சர்வ வல்லவன், நீ நல்லவன் சர்வ வல்லவன். ஓம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, ஓம் அன்பிற்கு அளவே இல்லை. ஓம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, ஓம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர், ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீ நல்லவன் சர்வ வல்லவன், நீ நல்லவன் சர்வ வல்லவன். ஓம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, ஓம் அன்பிற்கு அளவே இல்லை. ஓம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர், ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர். நீ நல்லவன் சர்வ வல்லவன், நீ நல்லவன் சர்வ வல்லவன். ஓம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, ஓம் அன்பிற்கு அளவே இல்லை. ஓம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, ஓம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். मुक्ति का नायक जय मुझे देता है, मुझी में जीवित है कितना आनंद है. मुक्ति का नायक जय मुझे देता है, मुझी में वो जीवित है कितना आनंद है. मैं गाते गाते रहूंगा, रोज नाते नाते गाऊंगा. मैं गाते गाते रहूंगा और नाते नाते गाऊंगा. अब दौड़ते दौड़ते त्राऊंगा, अब दौड़ते दौड़ते त्राऊंगा. मेरा यीशु जिंदा हुआ,
मेरा यीशु जिंदा हुआ, मुक्ति का नायक तो जय मुझे देता है, मुझ में वो जीवित है, कितना आनंद है। मुक्ति का नायक तो जय मुझे देता है, मुझ में वो जीवित है, कितना आनंद है। मुक्ति का नायक तो जय मुझे देता है, मुझ में वो जीवित है, कितना आनंद है। बल नड़े निरपिड़ में बलத்தினாவியே, बल नड़े निरपिड़ में बलத்தினாவியே, கணமடைய கூட்டிடுமே ஞானத்தினாவியே, கணமடைய கூட்டிடுமே ஞானத்தினாவியே, அத்தை வாடும் ஆவியே, தூய்மையே நாவியே, அத்தை வாடும் தூய்மையின் நாவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, 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 இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம், எங்கள் அன்பின் ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம், எங்கள் கிருபையின் ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம், மகு ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே மகு ஸ்தோத்திரம், மகிமை நிறைந்தவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. धन्यवाद हो प्रभु, हम तेरी स्तुति करते परमेश्वर। आशीर्वाद पाया हुआ प्रभु, इस शाम के समय के लिए आपको धन्यवाद। आपके चरणों पर प्रभु इस बाढ़ जोने की प्रार्थना पर जो लोग बाढ़ जो रहे हैं उन सबको आप आशीर्वाद करो, उनके साथ बातें कीजिएगा परमेश्वर। प्रभु धन्यवाद हो परमेश्वर, इन दिनों पर उनकी ज़रूरत की आलोचना और सलाह को देकर हर एक परिवार को आशीर्वाद करने के लिए हम प्रार्थना करते। सारे रुकावटों को आप बदल कर इस प्रार्थना के शुरू से लेकर अंत तक परमेश्वर जिम्मेदारी लेकर आप चला कर देने के लिए हम प्रार्थना करते। परमेश्वर धन्यवाद हो प्रभु, वचन के बागों के लिए हम प्रार्थना करते। प्रभु आपके दास को छिपाकर परमेश्वर प्रकट होकर आप हर एक के साथ बात करने के लिए हम तुझसे प्रार्थना करते। आप ही आशीर्वाद करो, आपके वचनों के द्वारा हमारे जीवन पर एक बड़ी परिवर्तन आने के लिए आप सहायता करो। परमेश्वर यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हमारे अच्छे पिता, आमीन। நம்ம எல்லாரும் உட்காரலாம். हम सब बैठ सकते हैं। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்திலே சில பேராக காத்திருக்க கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம்। इस शाम के समय पर भी हम थोड़े लोग होकर भी परमेश्वर के सम्मुख पर हम बाढ़ जोने के लिए प्रभु ने कृपा दिए, इसलिए हम परमेश्वर के लिए धन्यवादी இந்த होना है। நாளிலேயும் கர்த்தர் நமக்கு இந்த ஒரு நல்ல நேரத்தையும் தருணத்தையும் நமக்கு தந்திருக்கிறார்। इस समय को परमेश्वर हमारे लिए अच्छे मौका और समय को वक्त को दिए है। அவருடைய சமூகத்திலே காத்திருப்பது என்பது பெரிய தேவன் தந்த பாக்கியம்। उसके चरणों पर या उसके सम्मुख पर बाढ़ जोना एक बड़ी सौभाग्य है। அவர் சமூகத்துல தான் இளைப்பாறுதல் இருக்குது। उसके सम्मुख पर हमारे लिए विश्राम है।
உடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் நித்திய பேரின்பம் இருக்கிறது. उसके सम्मुख पर ही जो आनंद और मन पूर्ण की जो खुशियां है, உலகத்தில் வேற எங்கும் கிடைக்காத பாக்கியம் சிலாக்கியம் எல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் தான் இருக்கு. इस संसार पर और कहीं जगह नहीं मिल सकती है, वैसे वो सारे परमेश्वर के सम्मुख पर है। ஆனால் எத்தனை பேருக்கு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க முடியாத பாக்கியம் கிடைப்பதில்லை. पर कई लोग को परमेश्वर के सम्मुख पर बैठने की सौभाग्य नहीं मिलती है। ஆனால் கர்த்தர் நமக்கு இந்த நல்ல நேரத்தையும் தருணத்தையும் சமயத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். परमेश्वर हमें अच्छे समय और वक्त को हमारे लिए वो मुफ्त पर दिए हैं। அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். उसके सम्मुख पर बाढ़ जोने वाले हर एक बच्चों बहुत ही धन्य है। வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். हम शास्त्र में से एक वचन को पढ़ेंगे। 2 நாளாகமத்தின் புஸ்தகம் दूसरा इतिहास की जो पुस्तक 20 அதிகாரம் उसकी 20वां अध्याय 14-15 வசனங்களை வாசிக்கிறேன். उसका 14 और 15वां वचन। அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற तब आसाप के वंश में से மத்தனியாவின் குமாரனாகிய जो मतानिया का जो बेटा ஏயேலின் மகனான और येल का जो बेटा பெனாயாவுக்கு பிறந்த और बेनाया का जो पोता சகரியாவின் புத்திரன் और सगारिया का जो बेटा யகாசியேல் என்னும் अगासियल ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான आसाप के वंश में से एक पुत्र था। லேபியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதனால் लेवी के ऊपर परमेश्वर की आत्मा उतरा, इसलिए அவன் சொன்னது, वो ये कहा, சகல யூத கோத்திரத்தாரே, ये सब यहूदियों, எருசலேமின் குடிகளே, ए यरूशलेम के रहने वालों, ராஜாவாகிய யோசபாத்தே, ए राजा योशपात, கேளுங்கள். तुम सब ध्यान दो। நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்பட வேண்டாம். तुम इस बड़ी भीड़ से मत डरो, கலங்காமலும் இருங்கள் तुम्हारा मन कच्चा न हो என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். यहोवा परमेश्वर ये कहता है, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, क्योंकि युद्ध तुम्हारा नहीं தேவனுடையது. परमेश्वर का है। இங்கே நாம் பார்க்கிறோம், यहाँ पर हम देखते हैं யூதா கோத்திரத்து ஜனங்கள், यहूदा गोत्र के लोग, அவர்கள் அனைவரும், वो सारे लोग, அவர்கள் குழந்தைகளும், उनके बच्चों, அவர்கள் பெண் ஜாதிகளும், उनके स्त्रियां, அவர்கள் குமாரரும், उनके बेटे, எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார்கள். सब लोग परमेश्वर के सामने खड़े हैं। இங்கே ஒரு யுத்த களத்திலே நின்று கொண்டிருக்கிற நேரம் இது. यहाँ पर एक युद्ध के मैदान पर खड़े हैं। ஏன்னா, யூத தேசத்துக்கு விரோதமாக यहूदा देश के विरोध இங்கே ஒரு பெரிய யுத்தம் एक बड़ी युद्ध கடந்து வந்திருக்கிறது. यहाँ पर उनके लिए आई है। இப்படிப்பட்டதான நேரத்திலே इस प्रकार की परिस्थितियों पर கர்த்தருடைய ஆவியானவர் இங்க ஒரு மனுஷன் மேல இறங்குகிறார். परमेश्वर की आत्मा जी यहाँ पर एक मनुष्य के ऊपर उतरता है। கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் பொழுது जब परमेश्वर की आत्मा उतरती है, அவர் சொல்லுகிற காரியம், वो कहने वाला बात ये சகல है, யூத கோத்திரத்தாரே, सारे यहूदियों के लोग, எருசலேமின் குடிகளே, यरूशलेम के रहने वालों, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். हे राजा योशबात सुन, நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் तुम इस बड़े झुंड के सामने डरो मत, கலங்காமலும் இருங்கள். और तुम्हारा मन कच्चा ना हो। என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். परमेश्वर यहोवा ये कहता है, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, और ये युद्ध तुम्हारा नहीं, இந்த யுத்தம் கர்த்தருடையது. और ये परमेश्वर का है। இங்கே வாசிக்கிறோம், यहाँ पर हमने पढ़ा है, யகாசியால் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். यगाशियल के ऊपर परमेश्वर की आत्मा उतरा। இந்த யகாசியலை பற்றி நாம் பார்ப்போமேயானால், अगर ये यगाशियल के बारे में जब हम पढ़ते हैं, அவர் பாருங்க, அவர் 4 தலைமுறையை சொல்லி ஒரு பேரை சொல்லப்பட்டு இருக்கிறார். 4 पीढ़ी का नाम बोलकर फिर उनका नाम लिया जा रहा है। மத்தனாவின் குமாரனாகிய मतानिया के पुत्र, ஏயலின் மகனான येल का जो परपोता, பெனாயாவுக்கு பிறந்த और बनाया का पोता, சகரியாவின் புத்திரன் யகாசியேல், और जकारिया का पुत्र एजाइल, அவன் ஆசாபின் புத்திரன், वो आसाप का भी बेटा है, அவன் ஒரு லேவியன். और वो एक लेवी है। இந்த யகாசியல் பேரை சொல்றதுக்கு 7 விதமான பெயர்கள் இங்க வருகிறது. इस यहसीएल के नाम लेने के पहले यहाँ पर 7 प्रकार के नाम बोला जा रहा है। 7 விதமான காரியங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 7 प्रकार के कार्यों को बताया गया है। அப்படி காணப்படும் பொழுது அந்த யகாசியல் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். इस प्रकार की बात कहने के बाद उस यहसीएल के ऊपर परमेश्वर की आत्मा उतर रही है। கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல் இறங்குவார்? तो परमेश्वर की आत्मा किसके ऊपर उतरेगा? இந்த யகாசியல் என்கிறதான மனுஷன் மேல் கர்த்தருடைய
ஆவியானவர் இறங்கினார். इस यजेशिएल के नाम का जो व्यक्ति के ऊपर परमेश्वर की आत्मा उतरा, அவரை சொல்லுவதற்கு முன்பாக 7 விதமான காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. उसका नाम लेने से पहले 7 प्रकार की बात यहाँ पर बताया गया है. ஏன் இவ்வளவாக அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? क्यों उसके बारे में इतना बोलना जरूरी है? அதிலே ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. उसके पीछे एक बड़ी मतलब है. அதனால்தான் அவன் இப்படி அவனுடைய சந்ததி எல்லாம் பேரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. इसलिए उनकी संतान और वंश का नाम लेकर बोलना இந்த पड़ता है. யெகோசியா மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इस यहेसीएल के ऊपर परमेश्वर की आत्मा उतरा करके लिखा है. இவர்கள் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தான். और ये लोग परमेश्वर की पवित्र आत्मा को पाए हुए लोग ஆனால் हैं. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இவன் மேல் இறங்கினார். और पवित्र आत्मा इनके ऊपर उतरा है. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். जो न्याय की पुस्तक पर हम 14वां अध्याय पर जब पढ़ते हैं, 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். उसके 16 पर पढ़ते हैं. 14:6. 14वां अध्याय 6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்கினார். तब परमेश्वर की आत्मा बलवंत रीति से उतरा. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். न्यायों की पुस्तक उसका 14 में 19 जब पढ़ते, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினார். परमेश्वर की आत्मा उसके ऊपर उतरा. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இறங்குறது ஒரு விதம், तो पवित्र आत्मा उतरना एक है, பலமாக இறங்கிறது இன்னொரு பகுதி. और शामर से उतरना और एक भाग है. ஏன் பலமாக இறங்குகிறார்? क्यों शामर से उतरता है? வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகரிக்கும் பொழுது, जब अपनी जिंदगी पर समस्या बढ़ती है, போராட்டங்கள் அதிகரிக்கும் பொழுது, जब लड़ाइयां बढ़ती है, வியாதிகள் அதிகரிக்கும் பொழுது, जब बीमारियां बढ़ती है, பாவம் அதிகரிக்கும் பொழுது, पाप जब बढ़ती है, அப்பொழுது தேவனுடைய வல்லமை நமக்கு அதிகமாக வெளிப்படுகிறது. उस समय पर परमेश्वर की शामत भी ज्यादा ही प्रकट அந்த होगा. பாவம் பெருகின இடத்திலே पाप கிருபை பெருகும் என்று பாருகிட்டோம். जब पाप बढ़ता है वहां पर अनुग्रह बढ़ता है அப்ப பாவம் அதிகரிக்கும் போது கர்த்தருடைய கிருபையும் அங்கே அதிகமாக கர்த்தர் பொழிந்தருளுகிறார். जहां पर पाप बढ़ता है वहां पर परमेश्वर की अनुग्रह वहां पर बढ़ता है कर हम देखते हैं. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல் இறங்குவார்? तो परमेश्वर की आत्मा किसके ऊपर उतरेगा? யெகோசியேல் மேல் இறங்கினார். इस यगेशिएल के ऊपर उतरा. யெகோசியேலை பற்றி சொல்லும் பொழுது इस यगेशिएल के बारे में जब पढ़ते, அதுக்கு முன்பாக 7 விதமான காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. उसके नाम लेने से पहले 7 कार्यों को बताया जा रहा யாருடைய है. மகன்? वो किसका बेटा அவர் है? யாருடைய மகன்? और वो किसके அவர் बेटे हैं? யாருடைய மகன்? और वो किसके बेटे அவர் हैं? எந்த கோத்திரம்? वो कौन सा गोत्र का है? எல்லாம் அங்கே 7 விதமான காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर 7 प्रकार के कार्य को बताया जा रहा है. அப்படிப்பட்டதான யெகோசியேல் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். इस प्रकार के यगेशिएल के ऊपर परमेश्वर की आत्मा उतरा. இதுல 7 பேரை பற்றி நாம் பார்க்கிறோம். यहाँ पर 7 नाम हम लोग देखते हैं. முதலாவது பார்ப்போம். ஏனால் மத்தனியா. पहला हम देखते हैं मत्तानिया. மத்தனியா என்றால் கர்த்தருடைய அனுக்கிரகம். मत्तानिया का मतलब परमेश्वर की அப்ப अनुग्रह. கர்த்தருடைய ஆவியா பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கலாம். हम पवित्र आत्मा पाए हो सकते हैं. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் இறங்க வேண்டுமானால், अगर परमेश्वर की पवित्र आत्मा उतरना அப்ப है, பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் पवित्र आत्मा को पाए हुए लोग கர்த்தருடைய அனுக்கிரகத்தை பெற்றவர்களா இருக்க வேண்டும். परमेश्वर के अनुग्रह को पहले पाना ஒரு चाहिए. தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தருடைய அனுக்கிரகம் தேவை. एक परमेश्वर के बच्चों को प्रभु के अनुग्रह की जरूरी है. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். अनुग्रह और कृपा के द्वारा आप लोग विश्वास के द्वारा उद्धार पाए இது हो. உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ये तुम्हारे द्वारा नहीं हुआ, ये परमेश्वर की एक मुफ्त है. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் வாசிக்கிறோம். पहला कुरिन्थियर 12 अध्याय के 6-7 पर हम पढ़ते हैं. ஆவியின் அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்காக அருளப்பட்டிருக்கிறது. आत्मा की अनुग्रह अपने अपने उपयोगदायक के लिए दिया गया பரிசுத்த है. ஆவியானவரை கர்த்தர் நமக்கு எதற்காக தந்திருக்கிறார்? परमेश्वर अपनी पवित्र आत्मा को क्यों हमें दिया है? நம்முடைய பிரயோஜனத்துக்காக தந்திருக்கிறார். हमारे उपयोग के लिए दिया है. ஆவிக்குரிய வாழ்க்கை, आत्मिक की जिंदगी, விசுவாச வாழ்க்கை, विश्वास की जिंदगी, பரிசுத்த வாழ்க்கை சீர்படுத்த வேண்டும்படியாக, पवित्र जिंदगी को हम सही करने के लिए, வெறும் அந்நிய பாஷை மாற்றும் பேசுவதற்காக அல்ல, केवल अन्य भाषा बोलना ही नहीं, நாம் ஆவியிலே வளரும்படியாக, हम अपने आत्मिक के जीवन पर बढ़ना है. விசுவாச வாழ்க்கையிலே வளரும்படியாக, विश्वास के जीवन पर बढ़ना है. பரிசுத்த வாழ்க்கையிலே வளரும்படியாக, पवित्र जीवन पर बढ़ना है. ஆவிக்குரிய காரியங்களிலே வளரும்படியாக, आत्मिक की जिंदगी पर बढ़ना है. அதற்காக தான் பரிசுத்த ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். इसलिए ही परमेश्वर अपनी पवित्र आत्मा को दिए हैं. அப்ப தேவனுடைய அந்த அனுக்கிரகத்தை வைத்துக்கொண்டு तो परमेश्वर की उस अनुग्रह को लेकर நம்முடைய வாழ்க்கையிலே வளர வேண்டும். हमारी जिंदगी पर हम बढ़ना है. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, एक कहावत ऐसे बोला जाता है, காற்று உள்ள போது தூற்றிக்கொள். जब हवा होती है उस समय पर तू साफ कर ले. அப்ப பரிசுத்த ஆவியான தேவன் நமக்கு தந்ததான ஒரு அனுக்கிரகம், परमेश्वर की पवित्र आत्मा में दिया है प्रभु की एक अनुग्रह, அது ஒரு கிருபை. वो एक कृपा அந்த है. கிருபை வைத்துக்கொண்டு उस कृपा को रखकर நம்முடைய வாழ்க்கையிலே हमारी जिंदगी पर நாம்
விசுவாச வாழ்க்கையிலே வளர வேண்டும், हम विश्वास के जीवन पर बढ़ना है, பரிசுத்த வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும். पवित्र जिंदगी को सही करना है। விசுவாச வாழ்க்கை அசைந்து கொண்டிருக்கிறது, அதை சரி பண்ணணும். क्या तुम्हारी विश्वास की जीवन डगमगा रहा है, क्या उसको सही करो। தேவ அன்பு கொஞ்சம் ஆடி அசைஞ்சிட்டு இருக்கா, அதை சரி பண்ணணும். परमेश्वर की उसके ऊपर रखा हुआ प्रेम पर तुम हिल रहे हो तो उसे सीधा सही करो। அவைகளெல்லாம் சரிப்படுத்துவதுதான் பரிசுத்த ஆவியானவர் वो தந்திருக்கிறார். सारी चीजों को सही करने के लिए हमें पवित्र आत्मा, அப்ப ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி சரிப்படுத்த வேண்டும். तो हर एक दिन हम अपने जीवन पर सही कर सीधा करना है। அப்படிப்பட்டவருக்கு மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். उनके ऊपर ही पवित्र आत्मा उतरेगा। அடுத்தபடியாக நாம் பார்ப்போமானால் अगला जब हम पढ़ेंगे ஏஏல். येल என்றால் தேவனால் சுமந்து செல்லப்படுகிறவன். येल का मतलब परमेश्वर के द्वारा उठा ले जाने वाला। பரிசுத்த ஆவி பெற்ற பிள்ளைகளை தேவன் சுமந்து செல்கிறார். पवित्र आत्मा को पाए हुए लोगों को परमेश्वर उठा लेते हैं। சுமக்க வேண்டிய நேரம் வரும்போது அவர் சுமப்பார். जब उठाना चाहिए तब उठाएंगे। பிரச்சனைகள் வரும்போது தூக்கி சுமப்பார். समस्या आते समय हमें उठा लेंगे। சிறு பிள்ளைகளை என்ன செய்வாங்க, நடக்க முடியல, பெற்றோர் தூக்குவாங்க. छोटे बच्चे चल नहीं पाते तो उनका माँ बाप उनको उठा लेते। கொஞ்சம் கரடு முரடான இடத்துல பிள்ளைய தூக்கிடுவாங்க. जहाँ पर जो पत्थर भरा हुआ जगह है वहां पर उठा लेंगे। நல்ல ரோட்ல நடக்க விட்டுருவாங்க. अच्छा रोड पर चलने देंगे। அதுபோல பரிசுத்த ஆவி பெற்ற தேவனுடைய பிள்ளைகளை तो वैसा पवित्र आत्मा को पाए हुए प्रभु के बच्चों को வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது கர்த்தர் நமக்கு தூக்கி சுமக்கிறவராக இருக்கிறார். जीवन पर समस्या आते समय पवित्र आत्मा में उठा लेते। இந்த கழுகை பார்ப்போமேயானால், अगर हम चील के उकाब के बारे में देखते, கழுகு தன்னுடைய குஞ்சு எப்படி பறக்க வைக்கிறது? उकाब अपने पक्षी अपने बच्चों को कैसे उड़ाना सिखाता है। அது தன்னுடைய முதுகு மேல குஞ்சியை தூக்கி வச்சுட்டு அப்படி மேல ரொம்ப உயரத்துக்கு பறந்து போகும். अपने पीठ के ऊपर अपने बच्चों को रखकर वह बहुत ऊंचाई पर लेकर जाएगा। மேல ரொம்ப தூரத்துக்கு மேல போன பிறகு बहुत ऊपर पर जाने के बाद அந்த குஞ்சை கீழே தள்ளி விட்டுரும். और उसके बच्चे को ऊपर से वो ढकेल देगा। அது அந்த குஞ்சு நான் செத்த மலைச்சென்று அப்படி இறங்கி கீழே ஓடி வரும். और वो उसके बच्चे मारा जिंदा है कर डर कर वो ऐसे नीचे आते रहेगा। அடிச்சு 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 பயந்து பயந்து கீழே வரும். पंख मार कर वो नीचे की तरफ आते रहेगा। தரையில விழக்கூடிய நேரத்துல அப்படி கொழுகு போய் தன்னுடைய முதுகு கொடுத்து அப்படி ஏந்திரும். जब जमीन पर गिरने की वक्त आ जाएगा उसके पहले वो उकाब जाकर अपने बच्चों को अपने पंखों पर उठा लेगा। அப்ப பரிசுத்த ஆவி பெற்ற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் சுமக்கிறவராக இருக்கிறார். इसका मतलब पवित्र आत्मा अपने बच्चों को उठा लेता। நமக்கு மிஞ்சின பாரத்தை நம்முடைய வாழ்க்கையில வைக்க மாட்டார். हम जो सह नहीं सकते उतना बोझ हमारे सर के ऊपर नहीं चढ़ाएगा। அப்ப நம்முடைய வாழ்க்கையில நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். तो हम अपने जीवन में एक बात को सही से जानना है, கர்த்தர் என்ன சுமக்கிறவராக இருக்கிறார். परमेश्वर मुझे उठाते அதனால हैं। வாழ்க்கையில எந்த பாரங்கள் வந்தாலும் நாம் கலங்கி போக கூடாது. इसके लिए हमारे जीवन पर कुछ भी बोझ आए हम व्याकुल नहीं होना। வர வேண்டிய சுமக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் நம்மை சுமப்பார். जहां पर हमें उठाना चाहिए वहां पर परमेश्वर जरूर उठाएंगे। பேதுரு கடல்ல மூழ்கும் பொழுது पतरस जब समुद्र पर डूब रहे थे, ஆண்டவரே ரட்சியும் சொன்னார். हे परमेश्वर मुझे बचा ले। ஆண்டவர் உடனே கரத்தை அப்படி தூக்கிட்டார். परमेश्वर उसके हाथों को पकड़कर उठा लिए। பேதுரு மூழ்கி போகிறதுக்கு விடவில்லை. पतरस डूबने की परमेश्वर ने नहीं दिए। அதுபோல நம்ம தேவன் நம்மை சுமக்கிற தேவன். तो वैसा हमारा परमेश्वर हमें उठाने वाला परमेश्वर, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமந்து செல்வது போல நான் இத்தனை வருடங்கள் அவங்களை சுமந்தேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். परमेश्वर इस्राएल लोग को देखकर ये कहने लगा, एक बेटे को अपना बाप कैसे उठाता वैसा तुम लोगों को मैंने उठा कर आया। ஆண்டவர் ஒரு மனுஷன் நடந்து போனாங்களாம். परमेश्वर एक मनुष्य चलकर गए। நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது जब दोनों चलकर जा रहे थे, ஒரு இடம் ரொம்ப கல்லு முள்ளான இடம் வந்துட்டு. ऐसा जगह आया जहां पर पत्थर और कांटे से भरा हुआ था। அப்ப நடந்து வரும்பொழுது तो उस मार्ग में வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்து, और वहां पर थोड़ा कष्ट लगा। ஆனா அந்த இடத்துல வந்து ஆண்டு பாக்குறாரு, அவர் மட்டும் தான் வராரு. और वहां पर देखा तो केवल वही चलकर, ஆண்டவரை காணல. परमेश्वर नहीं दिखाई दी। அந்த இடத்தை தாண்டி முடிச்ச பிறகு, जब उस जगह को पार कर गए, அந்த கஷ்டமான இடத்தை தாண்டி முடிச்ச பிறகு वो कष्ट भरा हुआ जगह को पार कर गए, ஆண்டவர் பக்கத்துல வராரு. परमेश्वर नजदीक आ गए। அப்ப இவர் கேக்குறாரு, तब ये उनसे पूछे, ஆண்டவரே நான் கஷ்டமான நேரம் வரும்போது நீங்க தூர போயிட்டீங்க, क्या मैं कष्ट मेरे जीवन पर कष्ट आते समय आप मुझसे हट जाते हो? இப்ப நல்ல இடம் வந்தோடனே என் கூட வந்துட்டியே. अब अच्छा मार्ग आने के बाद आप मेरे साथ आ गए। இல்லையா, நான் உன் கூட தானே இருந்தேன், मैं तेरे साथ में ही था, நான் உன்னை விட்டு போகலையே. मैं तुझे छोड़कर नहीं गया। பாருங்க, देखो இவ்வளவு இடமும் 2 கால் தடமும் இருந்து, तो इतना दूरी तक जो दोनों का पैर का जो आया है, இந்த கஷ்டமான இடம் வந்த பொழுது 2 காலடி தடம் மட்டும் தான் இருக்குது. पर आगे चलने के बाद जब कष्ट पार होने के बाद वहां पर 2 निशानी दिख रहा है। அதனால நீங்க என் கூட வரல அந்த இடத்துல. तो इसका मतलब मुझे ऐसा लग रहा है कि आप मेरे साथ नहीं அப்ப आए। ஆண்டவர் சொன்னாரு, तब परमेश्वर कहने लगा, அந்த 2 காலடி தடம் சொல்றல, அதை பாரு, நல்லா பாரு, இது யார் காலடி தடம்? वहां पर देख, जहां पर 2 निशानी दिख रहा है,
வாங்கால் அடித்தளமா ஏங்கால் அடித்தளமா பாரு. वो तेरा पैर का निशानी है क्या, मेरा पैर का निशानी है? ஆமா உங்க காலடி தடம் தான். तो वो देख कर कहने लगा नहीं परमेश्वर ये आप ही का है। பாத்தியா அந்த கஷ்டமான இடம் வந்த பொழுது நான் உன்னை தூக்கி சுமந்தேன். तो वहां पर परमेश्वर कहने लगा जब कष्ट आते समय मैंने अपने ऊपर उठा लिया तुझे, ஏன் காலடி தடம் தான் இருக்கு. इसलिए वहां पर मेरा ही पैर का कदम அந்த है। கஷ்டமான இடத்துல நீ நடக்கல, நான் தான் நடந்தேன். कष्ट के समय पर तू नहीं चला, मैं तुझे उठा लिया, நான் உன்னை என் தோள் மேல வச்சிருந்தேன். मैं अपने कंधे के ऊपर तुझे रखा था, அப்படி சொன்னார்களாம். वैसे बोले थे। அதுபோல நம்முடைய வாழ்க்கையில கஷ்ட நெருக்க நேரங்களை கர்த்தர் நம்மை சுமக்கிறவராக तो இருக்கிறார். वैसे कष्ट और दबाव के समय पर परमेश्वर हमें उठाता। அதனால தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில வருதான கஷ்டங்கள் பாரங்களை நினைத்து நாம் கலங்கி போக கூடாது. इसलिए प्रभु के बच्चे हमारे जीवन पर आने वाले कष्ट नष्ट को देखकर हम अपने जीवन पर व्याकुल नहीं होना। அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி சுமக்கிறவராக இருக்கிறார். अभिषेक को पाए हुए प्रभु के बच्चों को प्रभु उठा लेते। அடுத்தபடியாக பெனாயா என்று பார்க்கிறோம். हम बेनाया के बारे में पढ़ते। பெனாயா என்றால் தேவன் கட்டி உள்ளார். बेनाया का मतलब परमेश्वर बांधता है। அபிஷேகத்தினால் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும். अभिषेक पाए हुए प्रभु के बच्चे हम अपने जीवन को बांधना है। அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை கட்டும்படியாக தேவன் கொடுத்திருக்கிறார். और अभिषेक पर बांधने के लिए परमेश्वर अभिषेक दिए हैं। நம்முடைய வாழ்க்கையிலே சோதனையான நேரங்கள் வரும் பொழுது, जब हमारे जीवन पर परीक्षा भरे हुए समय आते समय, அப்பொழுதுதான் தெரியும் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்கிறதா கட்டப்படலையா என்று. तब हम जान सकते हैं हमारे जीवन बंधन में है या नहीं बांधे हैं। நம்முடைய வாழ்க்கை பொன்னினால் கட்டப்பட்டு இருக்கிறதா, क्या हम अपने जीवन को सोने से बांधे हैं, மரத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறதா, या हम पेड़ से बांधे हैं, கல்லினால கட்டப்பட்டு இருக்கிறதா, या हम पत्थर से बांधे हैं, வைக்கில்னால கட்டப்பட்டு இருக்கிறதா. या हम घास से बांधे हैं। அப்போ பொன்னினால் கட்டப்பட்டு இருப்போமே ஆனால் अगर हम सोने से हमारे जीवन को बांधे होंगे, நம்முடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலேயும் அசைந்து போகாது. हमारी जिंदगी कभी डगमगाएगा मगाएगा। பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் நம்முடைய வாழ்க்கை கட்ட வேண்டும். तो पवित्र आत्मा के बल से ही हम अपने जीवन को बांधना है। விசுவாசத்தை கட்ட வேண்டும். विश्वास को बांधना है, வசனத்தினால் கட்ட வேண்டும். वचन से हम अपने आप को बांधना है। அப்போ வாழ்க்கையில எந்த சோதனை வந்தாலும் வாழ்க்கை அசையாது. जीवन पर कोई भी परीक्षा आने पर हम डग नहीं मगाएंगे। சிலர் பரிசுத்த ஆவி வைத்துக் கொண்டு வாழ்க்கை கட்ட மாட்டார்கள். कहीं पवित्र आत्मा को रखकर अपनी जीवन को नहीं बांधेंगे। அக்கினி போன்ற சோதனைகள் வரும் பொழுது जब आग के जैसा परीक्षा होती है, வாழ்க்கை ஒண்ணுமில்லாமல் போய்விடும். हमारी जिंदगी शून्य हो வாழ்க்கை जाएगा। இருந்த இடமே தெரியாமல் போய்விடும். हम जहाँ पर थे वो का जगह का निशानी भी नहीं रहेगा। சிலர் வாழ்க்கையை பணத்தினால கட்டுவாங்க, कई लोग अपने पैसे से बांधते, जिंदगी को காணிக்கையினால கட்டுவாங்க, दान से बांधते हैं, உழைப்பினால கட்டுவாங்க. अपने मेहनत से बांधते हैं। விசுவாசத்தினால் கட்ட வேண்டும். विश्वास से बांधो। நம்முடைய விசுவாசத்தை கட்ட வேண்டும். हम अपने विश्वास को बांधना है, நம்முடைய கீழ்ப்படிதலை கட்ட வேண்டும். हम आज्ञा पालन को बांधना है, நம் வசனத்தினால் கட்டப்பட வேண்டும். वचन के द्वारा बांधना है। நம்முடைய வாழ்க்கையில அப்படி கட்டும் பொழுது जब वैसे बांधोगे, வாழ்க்கையில பேர்பட்ட அக்னி சோதனைகள் வந்தாலும் अपने जीवन पर आग के जैसा परीक्षा हो, வாழ்க்கை நிலைத்திருக்கும். जिंदगी दृढ़ रहेगा। வாழ்க்கை சரியாக கிறிஸ்துவுக்குள்ளே கட்டாவிட்டால், अगर हम मसीह के अंदर अपनी जिंदगी सही से नहीं बांधेंगे, சோதனைகள் வரும் பொழுது வாழ்க்கை இல்லாமல் போய்விடும். परीक्षा आते वक्त पर वहां पर शून्य हो பிரச்சனைகள் जाएंगे। வரும்போது வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடும். मुसीबत आते समय हम शून्य हो வாழ்க்கையில जाएंगे। போராட்டங்கள் வரும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கை நஷ்டப்பட்டு போய்விடும். जीवन पर लड़ाई और युद्ध परीक्षा आते समय हम कुछ भी नहीं पाएंगे। ரெண்டு பேரும் வீடு கட்டினாங்க. 2 जन घर बनाए, ஒருத்தன் மண்ணுனால கட்டினான், एक व्यक्ति मिट्टी से बांधा இன்னொருத்தன் கண்மலை மேல கட்டினான். और दूसरा व्यक्ति चट्टान के ऊपर बांधा। அப்ப காற்று மழை அடித்த பொழுது जब बारिश और तूफान आ गई, மண்ணினால் கட்டப்பட்ட வீடு அழிந்து போய்விட்டது. जो मिट्टी से बनाया उसका घर गिर गया। கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு கட்டப்பட்டதான வீடு நிலைத்திருந்தது. जो अपना नींव को वो चट्टान के ऊपर बांधा वो स्थिर था। ஆகையால் இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவி பெற்றுக் கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஜீவியத்தை கட்ட வேண்டும். तो इन दिनों पर पवित्र आत्मा को पाए हुए परमेश्वर के बच्चों हम अपने जीवन को बांधना है। வசனத்தினால் கட்ட வேண்டும். वचन के द्वारा बांधना है, விசுவாசத்தினால் கட்ட வேண்டும். विश्वास के द्वारा बांधना தேவ है, அன்பிலே கட்ட வேண்டும். परमेश्वर के प्यार में बांधना है। ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று பார்க்கிறோம். परमेश्वर कहते हैं यदि मेरे भवन को कोई नाश करेगा मैं उन लोगों को नाश करूंगा। நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். तुम लोग परमेश्वर का भवन हो, தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். परमेश्वर तुम्हारे अंदर निवास करता அப்ப है। நமக்குள்ள பரிசுத்த ஆவி பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வாசம் பண்ணுகிறார். तो पवित्र आत्मा पाए हुए प्रभु के बच्चों के अंदर परमेश्वर निवास करते அந்த हैं। ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள तो வேண்டும். इसलिए इस मंदिर को, हमारे शरीर को पवित्रता से रक्षा करना ஒவ்வொரு है। நாள் அதை பரிசுத்தப்படுத்த வேண்டும். हर एक दिन उसे
पवित्रता करना चाहिए, அந்த ஆலயத்தை கெடுக்க கூடாது, उस मंदिर को तुम बिगाड़ना அந்த नहीं चाहिए, ஆலயத்திலே அசுத்தத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, उस मंदिर पर अशुद्ध के लिए जगह नहीं அந்த देना, ஆலயத்திலே பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. उस मंदिर के लिए पाप के लिए जगह नहीं देना। நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் கட்ட வேண்டும். हमारे जीवन हर एक दिन बांधा जाना है। அடுத்தபடியாக பார்ப்போம் என்றால் சகரியா. अगला देखते हैं जकेरिया। சகரியா என்றால் தேவன் நினைவு கூர்ந்திருக்கிறார். जकेरिया का मतलब परमेश्वर मुझे स्मरण किया है। பரிசுத்த ஆவி பெற்ற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைவு கூர்ந்திருக்கிறார். पवित्र आत्मा पाए हुए प्रभु के बच्चों को परमेश्वर हरदम स्मरण रखते हैं। தேவனால் நினைவு கூறப்பட்டவர்கள், हम परमेश्वर के द्वारा स्मरण किए हुए लोग கர்த்தர் हैं। நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमारा स्मरण रखा है, वो आशीर्वाद करेगा। எத்தனை பேர் கர்த்தரை கர்த்தரால் நினைக்கப்படவில்லை. कई लोग परमेश्वर के द्वारा स्मरण नहीं किए गए। நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், परमेश्वर हमारे जीवन को स्मरण रखे அதனால் தான் நம்மை ரட்சித்திருக்கிறார், है। इसलिए ही प्रभु हमें उद्धार किया, அதனால் தான் பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். इसलिए ही हमें परमेश्वर पवित्र आत्मा दिया। சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, कई लोग ऐसे बोलते हैं, परमेश्वर मुझे स्मरण ஆண்டவர் என்ன किए का, கைவிட்டுட்டாரு, परमेश्वर मुझे त्याग दिए, எனக்கு யாருமே இல்ல, मुझे कोई भी नहीं है, என் ஆற்ற தேற்ற ஒருவரும் இல்ல, मुझे तसल्ली देने वाले कोई नहीं है, நான் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். मैं त्यागा हुआ परिस्थिति पर हूँ। கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता தாய் है, தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. यदि जन्म देने वाली माँ अपने बच्चों को भूल जाएगी, पर मैं नहीं கர்த்தர் நமக்கு भूलूंगा। கொடுத்ததான வாக்குத்தத்தத்தை அவர் மறக்கவில்லை. परमेश्वर हमसे जो प्रतिज्ञा वचन दिया उसे कभी नहीं भूलते हैं। அவருடைய வாக்குத்தத்தத்தை நினைத்திருக்கிறார். वो अपने प्रतिज्ञा को हर समय स्मरण रखता ஆ, है। இது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நினைத்தருளினார் என்று பார்க்கிறோம். इस्राएल लोगों को परमेश्वर स्मरण रखे करके लिखा है। எகிப்திலே அவர்கள் அடிமைத்தனத்திலே இருந்த பொழுது मिस्र पर जब वो गुलाम पर पड़े हुए थे, அவர்கள் கொடுமையாக பார்வோனினால் வேலை வாங்கப்பட்ட பொழுது वो बड़ी भयानक रीति से जो फिरौन के द्वारा कष्टों को उठा रहे थे, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நினைத்தருளினார். इस्राएल लोगों को परमेश्वर ने स्मरण किया। ஆபிரகாம் யாக்கோபு ஈசாக்கோடு பண்ணினதான உடன்படிக்கையை நினைத்தருளினார். अब्राहम ईसाक और याकूब के साथ जो प्रतिज्ञा उन्होंने कहा, उस प्रतिज्ञा को स्मरण உன் किया। சந்ததிக்கு பாலும் தேன் வடிகிறதான கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்ன வார்த்தையை நினைத்தருளினார். तेरे वंश को दूध और मध बहने वाली देश को मैं दूंगा कर जो प्रतिज्ञा दिया उसे स्मरण किया। இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மறந்து விடவில்லை. इस्राएल लोगों को परमेश्वर भूल नहीं गया। மோசேயை அனுப்பி அந்த பார்வோனுடைய கையில் இருந்தவர்களை விடுதலையாக்கினார். मूसा को भिजवाकर वो फिरौन से परमेश्वर ने इस्राएल लोगों को छुड़ा के लाया। வனாந்தரத்தில் அற்புதமாய் நடத்தினார். वहां पर रेगिस्तान पर प्रभु अद्भुत से चलाया। செங்கடலை இரண்டாக பிளந்தார். लाल समुद्र को परमेश्वर दो भाग எரிகோ மதிலை உடைத்தார். यरीगो पहाड़ों को परमेश्वर ने तोड़कर चूर किया। யோர்தானை பிளந்தார். योरदान को प्रभु ने अलग किया। பாலும் தேன் ஓடிதான தேசத்தை தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்தார். दूध और मध बहने वाले देश को अपने प्रजा को दिया। கர்த்தர் நம்மை நினைத்தருளி இருக்கிறார். परमेश्वर हमें स्मरण रखा கர்த்தருடைய है। நினைவாகவே இருக்கிறார். परमेश्वर हर समय आपकी स्मरण रखता பரிசுத்த ஆவி है। பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கர்த்தருடைய நினைவிலே இருக்கிறார்கள். पवित्र आत्मा पाए हुए हर एक प्रभु के बच्चों को हर दम परमेश्वर என் याद रखते हैं। உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன். वो कहता है कि तुझे अपनी हथेली நீ पर वो என்னால் रचा है। மறக்கப்படுவதே तू இல்லை. मेरे द्वारा कभी नहीं भूल அப்ப पाएगा। பரிசுத்த ஆவி பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் மேல் கர்த்தர் ஒரு நாள் நினைவாகவே இருக்கிறார். परमेश्वर की पवित्र आत्मा को पाए हुए हर एक बच्चों को प्रभु स्मरण रखते हैं। அந்நாளை நினைத்தருளினார். अन्नाल को परमेश्वर स्मरण அவருடைய किया। துக்கத்தை மாற்றினார். उसके दुख को அவருடைய परमेश्वर துக்கத்தை बदला। சந்தோஷமாக उसके மாற்றினார். दुख को प्रभु आनंद के रूप पर அப்ப बदला। பரிசுத்த ஆவியின் பரிசுத்த ஆவி பெற்ற தேவனுடைய பிள்ளைகளை तो पवित्र आत्मा पाए हुए प्रभु के बच्चों கர்த்தரால் நினைவு கூறப்பட்டவர்கள் परमेश्वर के द्वारा स्मरण किए கர்த்தர் நம் जाने वाले, நினைவாகவே இருக்கிறார். परमेश्वर तुम्हारा ख्याल रखता கர்த்தர் நம்மை है। மறந்து விடவே இல்லை परमेश्वर तुम्हें कभी नहीं भूल जाएगा। என்கிறதான நாம் அறிவுள்ளவர்களா இருக்க வேண்டும். इस प्रकार के दिमाग हमारे अंदर वर्धम होना चाहिए। அடுத்தபடியாக ஐந்தாவது பார்ப்போமானால் पांचवा हम देखते हैं யகாசியேல். एगेसियल। யகாசியேல் என்றால் एगेसियल का मतलब தேவனுடைய கிருபையை பெற்றவன். परमेश्वर की अनुग्रह को पाया हुआ। தேவனுடைய கிருபையை பெற்றவன். परमेश्वर की अनुग्रह को पाया हुआ। கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைத்திருக்கிறது. प्रभु की अनुग्रह में मिला है। விசுவாசத்தை கொண்டு विश्वास के द्वारा, கிருபையினாலே कृपा के द्वारा நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். तुम सब लोग उद्धार पाए हो। நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்தது. नोवा को परमेश्वर के नजरों पर மோசேக்கு अनुग्रह கர்த்தருடைய கண்களில் நிறைவு मिला। मूसा को परमेश्वर கிருபை के கிடைத்தது. नजरों पर अनुग्रह मिला। இவர்கள் எல்லாம் தேவனுடைய கிருபை பெற்றவர்கள். ये सब परमेश्वर के अनुग्रह को पाए हुए लोग हैं। நம்மையும் கர்த்தர் நமக்கு நம்மையில தேவனுடைய கிருபை கிடைத்திருக்கிறது. हमको भी परमेश्वर की अनुग्रह मिला है। தேவன் நம்மை பார்க்க முடியாத கிருபை நாம் பெற்றிருக்கிறோம். हम देखने की तरह परमेश्वर की अनुग्रह हम पर गिरा है। கர்த்தருடைய பார்வை நம்ம மேல இருக்கிறது. परमेश्वर की नजर हमारे ऊपर है। அவருடைய பார்வை எப்போது நம்ம மேல இருக்கிறது. उसकी नजर हर समय हमारे ऊपर है। தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு उसके बारे में जो खराई से जो खोजते हैं, தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாக अपनी शामत को प्रकट करने के கர்த்தருடைய लिए கண்கள் பூமி எங்கு சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது. परमेश्वर की नजर इस पृथ्वी पर वह घूम फिरती है। பாருங்கள், கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல எப்போதும் வைக்கப்பட்டிருக்கிறது. परमेश्वर की आंखें हर
समय हमारे ऊपर लगी हुई है। உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். तुझे छूने वाला मेरा आग के पुतली को छूता है। அப்ப பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் ஒவ்வொரு கர்த்தருடைய பார்வையிலே இருக்கிறோம். तो हर एक पवित्र आत्मा पाए हुए प्रभु के बच्चों परमेश्वर की नजर के ऊपर है। கர்த்தருடைய கண் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. परमेश्वर की आंख हर समय हमें देखता है। எதற்கு பார்த்து கொண்டிருக்கிறார்? क्यों देखता है? நமக்கு உதவி செய்ய, हमारी सहायता அவருடைய करना, வல்லமை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ண, अपनी सामर्थ को हमारे जीवन पर प्रकट करना, நம்ம ஏற்றிய காரியங்கள் நேற்ற சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உதவி செய்யும்படியாக, ठीक समय पर हमारी सहायता करने के लिए, ஏற்ற சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்யும்படியாக, ठीक समय पर हमारे जीवन पर भलाई करने के लिए, அதற்காக கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கமாக இருக்கிறது. इसलिए ही परमेश्वर की आंखें हमारे ऊपर लगी அப்ப है। யகாசியேல் என்றால் தேவனுடைய பார்வையை பெற்றவன், கிருபையை பெற்றவன். एगेसियल का मतलब जो है परमेश्वर के अनुग्रह को पाया அப்ப हुआ। பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் தேவனுடைய கிருபை பெற்றவர்கள், तो पवित्र आत्मा को पाए हुए, परमेश्वर के अनुग्रह को पाए हुए, அவர்கள் மேல் கர்த்தருடைய பார்வை இருந்து கொண்டே இருக்கிறது. उनके ऊपर परमेश्वर की नजर हरदम रहती है। ஆகையால ஒரு நாளும் தேவ பயத்தோடு வாழணும். इसलिए हर समय हम परमेश्वर के डर के साथ जीना। கர்த்தருடைய பார்வை இருக்கிறது. प्रभु की आंख दिखती है। அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். उसकी आंख के ज्वाला जैसा है। எவ்விடத்தில் அவருடைய கண்கள் இருக்கிறது. उसके आंख कहीं भी रहेगा। அவருக்கு மறைவாக யாரும் இருக்க முடியாது. उसका छुपावट पर कोई नहीं रह सकता। பாதாளத்தில் இருந்தால் அங்கே இருக்கிறார். पाताल पर रहोगे तो भी பூமியில இருந்தால் இங்கே இருக்கிறார். पृथ्वी पर हो तो भी पृथ्वी पर उसकी உயரத்தில் இருந்தால் அங்கே இருக்கிறார். अगर उन्नति पर रहोगे तो भी उसकी ஆகையால பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் மனம் போல வாழக்கூடாது. इसलिए पवित्र आत्मा जी अपने मन मानी से தேவனுக்கு பயப்படும் பயத்தோடு வாழ வேண்டும். परमेश्वर को डर मानने की डर तेरे अंदर होना கர்த்தருடைய चाहिए। பார்வை என் மேல் இருக்கிறது परमेश्वर की नजर मेरे ऊपर है என்கிற விசுவாசத்தோடு, इस प्रकार के दिमाग और தேவ विश्वास के பயத்தோடு साथ வாழ வேண்டும். प्रभु के डर के साथ जीना நம்முடைய होगा। வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறும் பொழுது जब हमारी जीवन की परिस्थितियां बदलता है, கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். परमेश्वर कभी हमें त्याग नहीं ஏனென்றால் देता, அவருடைய பார்வை நம்ம மேலே இருக்கிறது. क्योंकि उसकी नजर हमारे ऊपर है। பாருங்க, देखो ஒரு பிறவி குருடனுக்கு ஆண்டவர் இயேசுவை பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைச்சது. जन्म से जो अंधा था वो यीशु मसीह को देखने की उसको अनुग्रह मिला। இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறான். वो तो यीशु मसीह के बारे में पहले सुना था। இயேசு அற்புதங்களை செய்கிறவர், यीशु मसीह अद्भुत करता है, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர், मरे हुए लोगों को जिंदा उठाता அவர் நன்மை செய்கிறவர் और वह दूसरों का भलाई करता। என்று கேள்விப்பட்டு இருக்கிறான். ये सब बात वो सुना था। திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய ஜனக்கூட்ட சத்தம் கேட்குது. अचानक वो वक्त पर जो एक बड़ी झुंड, एक बड़ी भीड़ की आवाज सुनने लगा। தடபடான்னு சத்தம் கேட்குது. एक बड़ी आवाज और भीड़ की आवाज உடனே सुनने கேட்கிற लगा। அக்கம் பக்கத்துல உள்ளவங்கட, तो आसपास के लोगों को पूछने लगा, இது என்ன சத்தம்? ये क्या आवाज आ எனக்கு ஒரு रहा है? வித்தியாசமான சத்தம் கேட்குது. ये तो वक्त से भी बहुत अलग आवाज आ रही है। அவன் சொல்லிருக்கான், இது இயேசு வருகிறார், ये कहने लगे कि यीशु मसीह यहाँ से आ இயேசு रहे हैं। வருகிறார். यीशु आ रहा है। உடனே அவன் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டான், वो तुरंत चिल्लाने लगा, இயேசுவே, यीशु தாவீதின் குமாரனே, दाऊद की पुत्र, எனக்கு இரங்கும். मुझ पर दया कर। ஜனங்கள் அதட்டுகிறார்கள். लोग उसको डांटने அவன் लगे, விடவில்லை, वो नहीं छोड़ा இன்னும் சத்தமாய் கூப்பிட்டான், और भी अपनी आवाज ऊंचा किया, தாவீதின் குமாரனே, दाऊद का पुत्र, எனக்கு இரங்கும். मुझ पर दया करो। போய் கொண்டிருந்த இயேசு நின்றார். चलने वाला यीशु रुके, அவனை பார்த்தார், उसको देखे, அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார். उसको कहने लगे मेरे पास ले आओ। இயேசுவிடத்தில் வந்தான். यीशु के पास आया। நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? वो कहने लगा कि मैं तेरे साथ क्या நான் करना பார்வை चाहिए? அடைய वो வேண்டும். कहने लगा मैं देखना चाहता हूँ। பாருங்கள், உடனே அவன் பார்வை அடைந்தான். तुरंत वो देखने लग गया। அவன் வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பித்தது. उसकी जिंदगी ज्योति पाई। அன்று முதல் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த இருள் மாறினது, उस दिन से उसके जीवन पर अंधियारा बदल अंधकार गया। மாறினது, उसकी अंधकार बदल गई, புது வாழ்க்கை உண்டானது. नई जीवन को अपनाया। இதுவரை பார்த்திராத பிரகாசத்தை கண்டான். अब तक नहीं देख पाने वाली प्रकाशित जीवन देखा। தேவனுடைய பார்வை அவனுக்கு கிடைச்சது. परमेश्वर की नजर वो देखा। தேவனுடைய பார்வை கிடைச்சதுனால परमेश्वर की आंखें उसके ऊपर लगी, அவன் इसलिए வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. उसकी जिंदगी पर एक बड़ी வாழ்க்கையில் परिवर्तन, அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். उसके जीवन पर अद्भुत पा लिया। வாழ்க்கை பிரகாசமடைய ஆரம்பித்தது. उसकी जिंदगी प्रकाशित होने लगी। தேவனுடைய பார்வை நம்ம மேல இருக்கிறது. परमेश्वर की आंखें हमारे ऊपर இந்த हैं। நாட்களில் ஒரு अंधकार நம்மை மூடி இருக்கலாம். इन दिनों पर अंधकार केवल हमारे ऊपर छा गया இயேசுவை होगा। நோக்கி பார்க்கும் பொழுது, जब यीशु मसीह की ओर देखोगे, இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது, जब तुम यीशु की ओर पुकारोगे, எல்லா अंधகாரங்களையும் மாற்றி போடுவார். आपकी सारी अंधकार को वो बदल எல்லா सकता। இருள்களும் விலகி போகும். सारी अंधियारा तुमसे हट எல்லா जाएगा। கட்டுகள் உடைந்து போகும். सारे बंधन எல்லா टूटेंगे। வியாதிகள் மாறி போகும். सारे बीमारियां बदल जाएगा। வாழ்க்கையில அற்புதத்தை
அற்புதத்தை செய்வார். जीवन पर तुम अद्भुत को வாழ்க்கையிலே पाओगे, நன்மைகளை செய்வார். जिंदगी पर तुम भलाई எல்லா को குறைகளை पाओगे, மாற்றிப்படுவார். तुम्हारी सारी कमियां बदल வாழ்க்கையில जाएगा, ஒரு விடுதலை கட்டளையிடுவார். तुम्हारे जीवन पर एक छुटकारा अपनाओगे। எகாசியேல் என்றால் एगेसियल का मतलब தேவனுடைய பார்வையை பெற்றவன். परमेश्वर के नजर को, கர்த்தருடைய பார்வை நம்ம மேல இருக்கிறது. परमेश्वर की नजर हमारे ऊपर, அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கண் இருக்கிறது. अभिषेक पाए हुए हर एक बच्चों के ऊपर प्रभु की नजर होती है। அடுத்தபடியாக வாசிக்கிறோம். अगला हम पढ़ते हैं, இவன் ஆசாபின் புத்திரன். ये आसाप का बेटा है। ஆசாபின் புத்திரன் என்றால் ஆசாப் என்றால் இது ஒரு பெரிய குரூப். आसाप का मतलब एक बड़ा झुंड, எல்லாரையும் சேர்த்து வைக்கிறவன். इकट्ठा करने वाला। அப்ப பரிசுத்த ஆவி பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் पवित्र आत्मा पाए हुए लोग வாழ்க்கையில கிருபையை சேர்த்து வைக்கணும். जिंदगी पर अनुग्रह को कमा कर रखो। காலை தோறும் கர்த்தருடைய கிருபை புதிதா இருக்கிறது. सवेरे उठो और परमेश्वर की अनुग्रह तब नया होती है। தேவன் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகளை தந்து கொண்டே இருக்கிறார். हर एक दिन परमेश्वर नया नया अनुग्रह देते हैं। ஒவ்வொரு நாளைக்கு விதமான கிருபைகளை தருகிறார். हर एक दिन की अनुग्रह परमेश्वर देता है। இந்த நாள் நடக்க வேண்டிய கிருபை தருகிறார். आज चलने वाली कार्य को परमेश्वर अनुग्रह देता இந்த है। நாளுக்கு தேவையான பலனை தருகிறார். आज देने की बल को परमेश्वर में இந்த देता நாளைக்கு है। தேவையான சுகத்தை தருகிறார். आज की जरूरत की सुख को परमेश्वर में देता இந்த है। நாளைக்கு தேவையான நன்மைகளை தருகிறார். आज की जरूरत की भलाई को परमेश्वर देता। பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்துல इस्राएल लोगों को जंगल में தினமும் மன்னா கொடுத்தாரு. रोज परमेश्वर मन्ना दिए थे, அது காலையிலே எடுத்து பறிக்கிறணும். और सवेरे उठकर जाकर ले लेना। வெயில் வந்துட்டுனா எல்லாம் உருகி ஓடிரும். अगर धूप आ जाए तो पिघल जाएगा। சில ராத்திரி வெயில் அடிக்குந்துட்டும் தூங்குவாங்க. कई लोग धूप लगते सक सोते रहेंगे। அந்த நாளைக்குள்ள கிருபை போயிரும். उस दिन के अनुग्रह चले जाएगा। அந்த நாள் முழுதும் அழுதுகிட்டே இருக்க उस வேண்டியதுதான். दिन पूरा बैठकर रोना पड़ेगा। அந்த நாள் முழுதும் தூங்கிட்டே இருக்க उस வேண்டியதுதான். दिन पूरा सोते रहोगे। எதை சொன்னாலும் முடியாது முடியாது, आप कुछ भी बोलोगे नहीं होगा, नहीं होगा, என்னால நடக்காது, என்னால ஆகாது ये ஆகாதுன்னு मुझसे சொல்லிட்டு नहीं हो सकता, ये मुझसे नहीं बन அப்ப पाएगा। அதிகாலையிலுக்கு தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டால் इसलिए सवेरे उठकर प्रभु के अनुग्रह को அந்த पाओगे। நாளுக்கு செய்ய வேண்டிய எல்லா பலனையும் கிருபையும் கர்த்தர் நமக்கு தருவார். उस दिन की करने वाली सारे कामकाज करने की बल ஆண்டவர் को சொன்னார், परमेश्वर உங்களால் देगा। கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. इसलिए परमेश्वर कहा कि तुमसे नहीं होने वाला कुछ नहीं। விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். और विश्वास करने वाले के लिए सब कुछ हो அப்ப सकती है। ஆசாபின் புத்திரன் என்றால் சேர்த்து வைக்கிறவன். आसाप का पुत्र मतलब इकट्ठा कर रखने वाला। அதிகாலையிலே கர்த்தருடைய கிருபை வாங்கி சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். भोर को ही परमेश्वर के अनुग्रह को इकट्ठा कर रखो। அந்த நாள் முழுவதும் அந்த கிருபை நம்மை நடத்தும். वह दिन पूरा परमेश्वर के अनुग्रह में चलाएगा। நடக்க வேண்டிய வழியில நடத்தும். उसका रास्ते पर चलो। செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்ய வைக்கும். करने वाले कामों को ठीक से करने के लिए अनुग्रह रखेगा। ஆகினால் நாம் வாழ்க்கையிலே தேவன் நமக்கு தருகிற கிருபை சேர்த்து வைக்க வேண்டும். इसलिए परमेश्वर हमारे जीवन पर देने वाली अनुग्रह को हम इकट्ठा करना है। அபிஷேகத்திலே பெருக வேண்டும். अभिषेक पर बढ़ना है। அபிஷேகத்தை சேர்த்து வைக்க வேண்டும். अभिषेक को इकट्ठा कर रखो। பெற்ற அபிஷேகத்தை இழந்து விடக்கூடாது. पाए हुए अभिषेक को खो न जाओ। பெற்ற அபிஷேகத்தை விட்டு விடக்கூடாது. पाए हुए अभिषेक को छोड़ न दो। தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை சேர்த்து வைக்க வேண்டும். परमेश्वर देने वाले अभिषेक को इकट्ठा करो। தேவன் நமக்கு பேசுகிற வசனங்களை சேர்த்து வைக்க வேண்டும். परमेश्वर हमसे बोलने वाली बातों को सुनो। தேவனுடைய வார்த்தையை தூக்கி எறிந்து விடக்கூடாது. परमेश्वर के वचनों को फेंक न दो। அதை சேர்த்து வைக்க வேண்டும். उसको इकट्ठा करो। வசனத்தை சேர்த்து வைத்தால் தான் वचन को इकट्ठा करोगे, தேவையான நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில வசனம் வெளிப்படும். ठीक समय पर वचन प्रकट होगा। இயேசுவுக்குள்ள வசனம் இருந்தது. यीशु मसीह के अंदर वचन था। சாத்தான் வரும் பொழுது शैतान आते समय வசனத்தை தூக்கி எறிந்தார் அவன் மேல. वचन को लेकर ही उसको भगाया। வசனத்தை தூக்கி எறிய वचन को जब शैतान के ऊपर அவனால परमेश्वर நிற்க फेंका, முடியாம ஓடிய போயிட்டான். वह रुक नहीं पाया, भाग गया। நம்முடைய வாழ்க்கையில சத்துரு நமக்கு விரோதமாய் வரும் பொழுது हमारे खिलाफ जब शत्रु आते हैं, நம்முடைய இருதயத்திலே வசனம் இருக்குமேயானால் यदि हमारे मन पर वचन रहेगा, வசனத்தை எடுத்து போடும் பொழுது वचन को लेकर जब तुम அவன் बात करोगे, நிற்க முடியாம ஓடி போய் वो விடுவான். खड़े नहीं रह पाएगा, भाग जाएगा। இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே इन दिनों पर हमारे जीवन पर நாம் சேர்த்து வைக்க வேண்டிய காரியங்களை சேர்த்து வைக்க வேண்டும். हम इकट्ठा कर रखने वाली कामों को इकट्ठा करना है। நல்ல காரியங்களை சேர்த்து வைக்கணும். अच्छी बातों को इकट्ठा करो। சிலர் கச்சடா வாக்கு சேர்த்து வைப்பாங்க. कई लोग कचरे को जमा कर रखते हैं। சண்டை, பிரிவினை, பொறாமை, எரிச்சல், झगड़ा, अलगपन, जलन, கசப்பு, कड़वापन, வைராக்கியம், जिद्दी, இதெல்லாம் சேர்த்து வைப்பாங்க. ये सब जमा करते இதெல்லாம் हैं। ஒண்ணுக்கு உதவாது. ये सब कुछ வாழ்க்கை लायक நஷ்டப்பட்டு போகும். नहीं। ये जीवन नष्ट पाओगे। யோனாவில வாசிக்கிறோம். योना पढ़ते हैं, 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். योना की दूसरा अध्याय 8वां वचन, பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். झूठे माया को पकड़ कर रखने वाले अपने जीवन पर आने वाले अनुग्रह को वो ठुकराते हैं। மாயை பின்பற்றக்கூடாது. अब माया का पीछा नहीं உலகத்தை करना, பின்பற்றக்கூடாது. உலகத்தை பின்பற்றக்கூடாது. इस संसार को पीछे नहीं करना, உலகத்தானே போல வாழணும்னு நினைக்க கூடாது. इस संसार के लोग के जैसे जीना नहीं அவிசுவாசியை போல வாழணும்னு நினைக்க करना, கூடாது. अविश्वासी की तरह बर्ताव நாம் नहीं பரிசுத்த करना। ஆவி பெற்றவர்கள். हम पवित्र आत्मा को पाए हुए लोग பரிசுத்த हैं। ஆவி பெற்றவர்கள் पवित्र आत्मा को पाए हुए लोग हैं। ஆவிக்குரிய காரியங்களை சேர்த்து வைக்க வேண்டும். आत्मिक के जीवन को इकट्ठा करो, ஆவிக்குரிய காரியங்களை சேர்த்து வைக்க வேண்டும். आत्मिक के कार्य को इकट्ठा करो।
நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर की स्तुति करेंगे। ஸ்தோத்திரம் 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 स्तुति हो, ஸ்தோத்திரம் स्तुति हो, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு स्तुति हो, நாள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்ள हर வேண்டும். एक दिन प्रभु के चरणों पर बाट जोकर प्रभु की सामर्थ को बढ़ते जाओ, வல்லமையினால் நிரம்பி இருக்க வேண்டும். उसके सामर्थ से बढ़ते जाओ। அடுத்தபடியாக வாசிப்போமேயானால் अगला तुम पढ़ोगे லேவியன். लेवी। லேவியன் என்றால் இணைந்து இருப்பவன். लेवी का मतलब चिपका हुआ या मिला हुआ। அப்ப அபிஷேகம் பெற்றவர்கள் अभिषेक पाए हुए ஒவ்வொருவரோடு இணைந்து இருக்கணும். हर एक के साथ मिला रहना, ஒவ்வொருவரோடு ஐக்கியமா हर இருக்கணும். एक के साथ संगति रखना, ஐக்கியத்தை விட்டுறக்கூடாது. संगति न छोड़ो। சாத்தான் ஐக்கியத்தை கெடுக்க பல காரியங்களை கொண்டு வருவான். शैतान संगति को तोड़ने के लिए कई प्रकार की युक्ति करेगा। ஒரு வார்த்தை போட்டாலே போதும், சிலருக்கு ஐக்கியமே போயிடும். एक जन को अगर कुछ शब्द बोल दे तो संगति निकल जाती है। அப்படியே வந்து காத்துல பேசுவான். वैसे आकर कान में बोलेगा, பாத்தியா பாத்தியா देखा क्या இன்னாரு ஒண்ணி இப்படி சொல்லிட்டான், देख तेरे बारे में इसने ऐसा बोला, இனி அவன்கிட்ட பேசாத, अब तू उससे बात ही मत कर, இனி அவட்ட பேசாத, अब तू उसके बाद बात ही मत உனக்கு कर, அவளுக்கு எந்த தொடர்பும் வைக்காத. तेरा और उसका कोई रिश्ता नहीं रखो। அபிஷேகம் பெற்றவர்கள் இணைந்திருப்பார்கள். अभिषेक पाए हुए सही लोगों के साथ அபிஷேகம் संगति எல்லாரோடும் रहेगा। சேர்த்து வைக்கும். अभिषेक जो नहीं है सबको इकट्ठा करेगा। அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ளே பிரிவினை இல்லை. अभिषेक पाए हुए लोगों के अंदर अलगपन नहीं है। அபிஷேகம் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. अभिषेक परमेश्वर सबको देते हैं, எல்லாருக்கும் அபிஷேகத்தை கொடுக்கிறார். सबको प्रभु अपनी अभिषेक देते அப்ப हैं। அபிஷேகம் எல்லாரோட இணைந்திருக்கும். तो अभिषेक सबके साथ जुड़ा रहेगा। அதனால பரிசுத்தவான்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். पवित्र लोगों के साथ जुड़ा रहो, ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து இருக்க வேண்டும். एक दूसरे के साथ जुड़ा रहो। கூடுமானவரை எல்லாரோடு சமாதானமாய் இருங்கள். हो सकता है तो सबके साथ मेल मिलाप रखो। ஆண்டவர் நல்லவர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். परमेश्वर अच्छे और बुरे लोगों के ऊपर अपनी बरसात को அப்ப बरसाता है। அபிஷேகத்துல பிரிவினை இல்லை. तो अभिषेक पर अलगपन नहीं है। இப்படிப்பட்ட மேல் தான் தேவனுடைய அபிஷேகம் இறங்கினது. इसके लोगों के ऊपर ही अभिषेक उतरा। அப்ப எகாசியல் மேல 7 விதமான காரியங்கள் तो இருந்தது. एगेसियल के पास 7 प्रकार की कार्य थी। 7 விதமான காரியங்கள் இருந்ததனால 7 प्रकार की कार्य थी, इसलिए கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். उसके ऊपर परमेश्वर की आत्मा उतरा। கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். परमेश्वर की आत्मा उतरा। இறங்கி என்ன சொன்னாரு? उतर कर क्या இந்த बोले, யுத்தம் உங்களுடையதல்ல, ये युद्ध तुम्हारा नहीं, இந்த யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர், ये युद्ध करने वाला परमेश्वर இந்த यहोवा, யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, इस युद्ध करने वाले तुम नहीं, இந்த யுத்தத்தை நீங்கள் செய்யவில்லை, கர்த்தர் செய்கிறார். इस युद्ध को तुम नहीं बल्कि परमेश्वर का है। அப்ப கர்த்தருடைய ஆவியான மேல இறங்கும் பொழுது परमेश्वर की आत्मा जब हमारे ऊपर उतरेगा, நம்முடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். हमारे जीवन पर क्रिया करते हैं, நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை ஜெயமாக்கி தருவார். हमारे जीवन पर रहने वाली परिस्थितियों को बदलता है। கர்த்தருடைய ஆவியான இறங்கும் பொழுது जब परमेश्वर की आत्मा उतरेगा, நம்முடைய வாழ்க்கையில இருந்துக்கிற எல்லா கட்டுகள் உடையும், हमारे जीवन की बंधन खुलेगी, எல்லா வியாதிகள் மாறும், सारी बीमारियां निकल जाएगा, பிரச்சனைகள் மாறும், सारी मुसीबतें बदलेगी, போராட்டங்கள் மாறும், लड़ाइयां बदलेगी, யுத்தங்கள் மாறும், युद्ध बदलेगा, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். सब कुछ परमेश्वर स्वयं இப்ப बदलेगा। கர்த்தருடைய ஆவியான இறங்கும் பொழுது तो प्रभु की आत्मा उतरोगी, அங்கே யூதா ஜனத்துக்காக கர்த்தர் யுத்தம் செய்தார். वहां पर योद्धा लोगों के लिए परमेश्वर युद्ध किया, கர்த்தர் யுத்தம் செய்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். परमेश्वर युद्ध कर एक बड़ा विजय அப்ப दिया। அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் अभिषेक पाने वाले हर एक प्रभु के बच्चों, இந்த 7 விதமான காரியங்கள் இருக்க ये வேண்டும். 7 प्रकार की कार्य होना இந்த चाहिए। 7 விதமான காரியங்களை பற்றி நாம் பார்த்தோம். ये 7 प्रकार की कार्य को हमने देखा। முதலாவது பார்த்தோம் पहला हमने देखा மத்தனியா, मतानिया, கர்த்தருடைய அனுக்கிரகத்தை பெற்றவர். परमेश्वर के अनुग्रह को पाया, நாம் தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றவர்கள். हम भी परमेश्वर के अनुग्रह को पाए, நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய பிரயோஜனத்துக்காக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். परमेश्वर இந்த पवित्र அபிஷேகத்தை आत्मा को, நம்முடைய பிரயோஜனத்துக்காக தந்திருக்கிறார். उसकी अभिषेक को हमारे उपयोग के लिए दिया है। அந்த அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு उस अभिषेक को நம்முடைய रखकर ஆவிக்குரிய வாழ்க்கையிலே हमारे आत्मिक के जीवन पर நாம் அதை ஸ்திரப்படுத்த வேண்டும். उस पर दृढ़ बनना है। இரண்டாவது ஏஏல், दूसरा एयेल, தேவனால் சுமந்து செல்லப்படுகிறவர். परमेश्वर के द्वारा उठाकर ले जाने वाला। அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் சுமந்து செல்கிறார். अभिषेक पाए हुए हर एक बच्चों को प्रभु उठाकर ले நாம் जाते हैं। நடக்க முடியாத இடத்துல கர்த்தர் நமக்கு தூக்கி சுமக்கிறார். जहाँ पर हम चल नहीं पाते परमेश्वर हमें उठा लेते हैं। அதனால என்னால முடியலன்னு சொல்லக்கூடாது. इसलिए हम ये नहीं कहना मुझसे नहीं हुआ। பெனாயா என்றால் தேவன் கட்டியுள்ளார். हाँ, परमेश्वर बांधता है। அபிஷேகத்தினால் நம்முடைய வாழ்க்கை கட்ட வேண்டும். अभिषेक से ही हमारी जिंदगी को हम बांधना है, விசுவாசத்தை கட்ட வேண்டும், विश्वास को बांधना है, பரிசுத்தத்தை கட்ட வேண்டும், पवित्रता को बांधना है, வசனத்தினால் கட்ட வேண்டும். वचन से बांधना है, அப்படி நம்முடைய வாழ்க்கை கட்ட வேண்டும். हमारी जिंदगी को बांधना है। நான்காவது சகரியா,
चौथा सगेरिया, தேவன் நினைவு கூர்ந்திருக்கிறார். परमेश्वर स्मरण रखा है, தேவன் நம்மேல் நினைவாக இருக்கிறார். परमेश्वर हमारा स्मरण रखता है। ஆண்டவர் மறந்துட்டாருன்னு அவர் மேல சாக்கு போக்கு சொல்லிட்டு எப்படியும் போக கூடாது. परमेश्वर हमें भूल गया कर कर कहीं इल्जाम नहीं लगाना। நம்மை நினைவாகவே இருக்கிறார். हमारा वो स्मरण रखा ஏன் है। நம்மேல் நினைவா இருக்கிறார்? क्यों स्मरण रखा நம்மை है? ஆசீர்வதிக்க हमें वो முடியாது. आशीर्वाद करने के அவர் लिए। இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். वह इस्राएल के बच्चों को ஆரோன் आशीर्वाद करते हैं। குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். आरोन के घराने को आशीर्वाद லேவி करेगा। குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். लेवी के घराने को கர்த்தருக்கு आशीर्वाद करेगा। பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर को डर मानने वाले छोटे बड़े கர்த்தர் को நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें स्मरण किया, हमें கர்த்தர் आशीर्वाद நம்மை करेगा। நினைவா இருக்கிறார். तो इसका मतलब நம்மை हमारा ஆசீர்வதிக்க முடியாது நினைவா இருக்கிறார். वो हमें आशीर्वाद करने के लिए स्मरण रखा है। நாம் தேவனுக்கு பயப்படும் பயத்தோடு ஒரு நாள் வாழ अब வேண்டும். परमेश्वर को डर मानने के डर से जीना। அடுத்தல எகேசியேல் एगेसियल தேவனுடைய பார்வையை பெற்றவன். प्रभु के नजर को देखा। தேவனுடைய பார்வை நம்ம மேலே இருக்கிறது. प्रभु की नजर हमारे ऊपर है। நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்ய முடியாது. हमारी जिंदगी प्रकाशित होने के நம்முடைய लिए, வாழ்க்கையில நமக்கு உதவி செய்ய முடியாது. हमारे जीवन पर मदद करने के நம்முடைய लिए, வாழ்க்கையில நன்மை செய்ய முடியாது. हमारे जीवन पर भलाई करने के लिए, தம்முடைய வல்லமை நம்ம மேல் ஊற்றும்படியாக वो अपनी शामत उंडेलने के लिए கர்த்தருடைய பார்வை நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறது. परमेश्वर की नजर अपने ऊपर है। ஆண்டவர் விட்டு நான் தூரமா வந்துட்டேன்னு சொல்ல முடியாது. परमेश्वर को छोड़ के मैं दूर आ गया ऐसे எங்க नहीं இருந்தாலும் बोल அவரும் பார்வை இருக்கிறது. सकते। आप कहीं भी हो, परमेश्वर की नजर நீ तुम्हारे எங்க ऊपर है। போனாலும் உன்னை விட மாட்டாரு. तुम कहीं भी जाओगे, प्रभु तुम्हें नहीं छोड़ने எங்க वाला। போனாலும் விட மாட்டாரு. तुम कहीं भी जाओ। யோனா ஓடி பார்த்தான், जोना भाग कर देखा, ஆண்டவர் விடல. परमेश्वर नहीं छोड़ा। கப்பல் மாறி கப்பல் போனான். वो जहाज बदल के जहाज அங்கே गया। ஆண்டவர் போயிட்டாரு. वहां पर भी गए चाहे परमेश्वर, அங்கே தூக்கி எறியப்படுகிறார். और उठाकर फेंका गया। அங்க எரிஞ்சாலும் ஆண்டவர் விடல. वहां पर फेंका तो भी नहीं छोड़ा। அதையும் ஆண்டவர் பார்த்தாரு. उसको भी परमेश्वर देखा। மீனுக்கு கட்டளையிட்டாரு. मछली को प्रभु आज्ञा दिया, மீன் போய் அவனை விழுங்கிச்சு. और मछली जाकर उसको निगल लिया। அடுத்தால மீனுக்கு கட்டளையிட்டாரு. फिर मछली को आज्ञा दी, கொண்டு கரையில கொண்டு விடு. फिर लेकर जाकर கொண்டு उगल दे। விட்டது. फिर जाकर उगल கர்த்தருடைய दिया। பார்வை நம்ம மேல இருக்கிறது. परमेश्वर की नजर अपने எங்க ऊपर है। ஓடினாலும் விட மாட்டார். कहीं भी जाओगे नहीं அவருடைய छोड़ेगा। சித்தத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்கும் வரைக்கும் उसकी इच्छा को कर कर पूरा करने அவருக்கு तक, மறைவா எங்கேயும் ஓட முடியாது. उसके छुपावट पर किधर भी नहीं दौड़ सकते। ஆயினால் அவருடைய பார்வை நம்ம மேல இருக்கிறது என்கிற உணர்வோடு इसलिए उसकी नजर हमारे ऊपर है, स्मरण के ஒவ்வொரு साथ। நாள் அவருடைய சித்தத்தை செய்யணும். हर एक दिन उसकी इच्छा पूरा அவருடைய करो। சித்தத்தை விட்டு எங்கேயும் ஓடக்கூடாது. उसकी इच्छा से न भागो। அவருடைய சித்தத்தை செய்வோமையானால் अगर उसकी इच्छा करोगे, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆவியானவர் இறங்குவார். परमेश्वर की आत्मा हमारे जीवन पर उतरेगा। அவருடைய வல்லமை வெளிப்படும். एक शामत प्रकट होगा। ஆசாபின் புத்திரன், आसाप का पुत्र, ஆசாபின் புத்திரன் சேர்த்து வைக்கிறவன். आशास का पुत्र मतलब इकट्ठा करने தேவனுடைய वाला। கிருபை வல்லமை परमेश्वर की कृपा, அபிஷேகத்தை எல்லாம் சேர்த்து வைக்க வேண்டும். शामत, अभिषेक इकट्ठा करो। தேவன் வருகிற நன்மைகளை சேர்த்து வைக்க வேண்டும். प्रभु देने वाली भलाई को इकट्ठा करो। அடுத்தபடியாக லேவியன். लेवी, லேவியன் என்றால் இணைந்திருப்பவன், लेवी मतलब जुड़ा हुआ, யாவரோடு இணைந்திருக்கிறவன், सबके साथ जुड़ा हुआ, யாவரோடு சமாதானமா இருக்கிறவன். सबके साथ समाधान रखने இந்த वाला। வாழ்க்கையில யாரோடு பிரிவினை இருக்கக்கூடாது. हमको किसी के साथ अलगपन नहीं होना, யாருடைய மனக்கசப்பு இருக்கக்கூடாது. किसके पास कड़वापन नहीं होना, யாருடைய சண்டை இருக்கக்கூடாது. किसके पास झगड़ा ना होना। இப்படி அபிஷேகம் பெற்றவர்கள் காணப்படும் பொழுது इस प्रकार अभिषेक पाए हुए होने அவர்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார். उनके ऊपर ही परमेश्वर के अभिषेक இந்த उतरेगा। ஏழு விதமான காரியங்கள் யாருக்குள்ள இருக்கிறதோ, ये 7 प्रकार की कार्य किसके ऊपर है? இந்த ஏழு விதமான காரியங்கள் யாருக்குள்ள இருக்கிறதோ ये 7 प्रकार की कार्य जिनके अंदर होगा, அவர்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார். उनके ऊपर पवित्र आत्मा उतरेगा। வாழ்க்கையில வருகிற எல்லா யுத்தங்களையும் जीवन पर आने वाली सारी युद्धों को கர்த்தரே நடத்துவார். परमेश्वर चलाएगा। யுத்தம் கர்த்தருடையது. युद्ध परमेश्वर का, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். आप लोग चुप இந்த रहोगे। யுத்தம் கர்த்தருடையது. इस युद्ध இந்த परमेश्वर யுத்தம் का, உங்களுடையதல்ல. ये तुम्हारा नहीं உங்களுக்கு है। விரோதமாக வருகிறதான யுத்தங்கள், आपके विरोध आने वाले உங்களுக்கு युद्ध, விரோதமாக வருகிற எழும்புகிற மனுஷர்கள், आपके विरोध आने वाले लोग, அவர்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். वह परमेश्वर के खिलाफ होते हैं। தேவன் அவர்களை சரி செய்வார். परमेश्वर उनको ठीक करेगा। எல்லா யுத்தங்களிலும் ஜெயத்தை தருவார். परमेश्वर आपको जय देगा। வாழ்க்கையில வியாதியா, क्या बीमारी है, பிரச்சனையா, क्या समस्या, போராட்டமா, क्या लड़ाई है, யுத்தமா, क्या दुख, பொல்லாத மனுஷருடைய தீமையா, क्या बुरे मनुष्य की बुराइयां, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். परमेश्वर आपके लिए युद्ध करेगा। கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். आपके लिए परमेश्वर युद्ध करेगा। போராட்டம் அதிகமா இருக்கிறதா, क्या युद्ध बढ़ता जा रहा है? அதற்கு அதிகமான வெள்ளமே கர்த்தர் நமக்கு தருவார். परमेश्वर सामर ज्यादा करके देगा। போராட்டம் வியாதி அதிகமா இருக்கிறதா, क्या बीमारी बढ़ता जा रहा है? அதுக்கேற்ற வல்லமையை கர்த்தர் ஊற்றுவார். उसका योग्य सामर्थ को परमेश्वर देगा। கர்த்தருடைய ஆவியான வல்லமையாய் இறங்குவார். परमेश्वर सामर से उतरेगा। வாழ்க்கையில எல்லா பலவீனங்களை மாற்றி போடுவார். जीवन की सारी कमजोरियां बदलेगा। யுத்தத்திலே ஜெயத்தை தருவார். युद्ध पर परमेश्वर जय देगा। கட்டுகளை அறுப்பார். बंधन को तोड़ेगा। சுகவீன நேரத்திலே சுகத்தை தருவார். चंगाई के समय पर आपको चंगाई देगा। பாவமான இடத்திலே தேவனுடைய கிருபை இறங்கும். जहां पर पाप भरा हुआ वहां पर प्रभु की अनुग्रह उतरेगी। போராட்டம் அதிகரிக்கும் பொழுது அபிஷேகத்தை பெருக பண்ணுவார். लड़ाई बढ़ते समय वहां पर प्रभु की अनुग्रह நம்முடைய बढ़ेगा। சூழ்நிலையை அறிந்து கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுவார். हमारी परिस्थितियों को जानकर प्रभु हमें अभिषेक को கர்த்தருடைய देगा। வல்லமை சரீரம் முழுவதும் இறங்கும். प्रभु की शरीर पूरा
परमेश्वर के अभिषेक हमारी शरीर पूरा உச்சந்தலை उतरेगा। முதல் உள்ளங்கால் வரை பரிசுத்தம் இறங்கும். सर से लेकर पांव तक प्रभु की शामत उतरेगी। உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தேவனுடைய கிருபை இறங்கும். सर से लेकर पांव तक प्रभु की अनुग्रह उतरेगा। உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தேவனுடைய விடுதலை இறங்கும். सर से लेकर पांव तक प्रभु की शामत उतरेगी। உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தேவனுடைய அக்கினி இறங்கும். सर से लेकर पांव तक प्रभु की आग उतरेगी। கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் பொழுது प्रभु की आत्मा उतरेंगे அங்கே तो பரிசுத்தம் உண்டாகும். वहां पर पवित्रता, தேவையற்ற காரியங்கள் மாறும். ठीक समय पर सही काम होगा। வாழ்க்கையில பெரிய விடுதலை உண்டாகும். जीवन पर एक बड़ी छुटकारा। கர்த்தருடைய வல்லமை இறங்கும் பொழுது, प्रभु की शामत जब கர்த்தருடைய उतरेगी, அபிஷேகம் இறங்கும் பொழுது प्रभु की अभिषेक उतरेगा, அங்கே பிசாசு நிற்க முடியாது. वहां पर शैतान खड़ा नहीं சத்துரு நிற்க रहेगा, முடியாது. शत्रु नहीं खड़ा எல்லா रहेगा, போராட்டங்களும் நிற்க முடியாது. सारी लड़ाई नहीं खड़ा रह सकता, எல்லாவற்றிலும் கர்த்தர் மாற்றத்தை கொடுப்பார். सारी बातों पर प्रभु எல்லாத்தையும் அதம் பண்ணி போடுவார். सबको प्रभु कामयाब न கர்த்தருடைய करेगा। வல்லமை இறங்கும் பொழுது, प्रभु की शामत கர்த்தருடைய उतरेगी, ஆவியானவர் இறங்கும் பொழுது उसकी शामत उतरेगी, வாழ்க்கையில அடைப்பட்ட வாசல்களை திறப்பார். बंद हुए द्वार को खोलेगा, எல்லா வாசல்கள் அடைப்பட்டதை திறந்து விடுவார். सब जो द्वार बंद हो गया सबको खोलेगा। எல்லாரும் ஜெபிப்போமா? हम सब प्रार्थना எல்லாரும் करेंगे, ஜெபிப்போம். हम सब प्रार्थना இந்த करेंगे। யுத்தம் உங்களுடையதல்ல. ये युद्ध तुम्हारा नहीं, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ये परमेश्वर का है, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. और ये युद्ध करने वाले आप नहीं, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் கர்த்தர். ये करने वाला परमेश्वर है। கர்த்தருடைய ஆவியான இறங்கும் போது சொன்ன காரியம். प्रभु का आत्मा जहाँ पर उतरा तब ये கர்த்தருடைய कहा, ஆவியான இறங்கும் போது சொன்ன காரியம். पवित्र आत्मा जब उतरा उस समय पर இந்த बोला யுத்தம் हुआ, உங்களுடையதல்ல. युद्ध तुम्हारा नहीं, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ये युद्ध परमेश्वर இந்த का யுத்தத்தை है, பண்ணுகிறவர் கர்த்தர். युद्ध करने वाला परमेश्वर। எல்லாரும் ஜெபிப்போம். हम सब प्रार्थना ஹalleluya, करेंगे। ஹalleluya. கர்த்தருடைய ஆவியான இறங்க வேண்டுமானால் परमेश्वर की आत्मा उतरना है இந்த तो வாழ்க்கையில் 7 விதமான காரியங்கள் हमारे காணப்படும். अंदर 7 प्रकार की कार्य होना அபிஷேகத்தை चाहिए। பெற்று இருக்கலாம். अभिषेक को पाए होंगे, அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்குள்ளே अभिषेक पाए हुए बच्चों के 7 अंदर விதமான காரியங்கள் காணப்பட 7 வேண்டும். प्रकार की कार्य होना அப்பொழுது चाहिए, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார். तब परमेश्वर की आत्मा கர்த்தருடைய उतरेगा। ஆவியானவர் இறங்கும் பொழுது जब उतरेगा வாழ்க்கையில எல்லா ஜெயம் உண்டாகும். जीवन पर जय வாழ்க்கையில मिलेगा, விடுதலை உண்டாகும். जीवन पर வாழ்க்கையில छुटकारा, பரிசுத்தம் உண்டாகும். जिंदगी पर पवित्रता, வாழ்க்கையில பலவீனங்கள் மாறி போகும். जिंदगी पर जीवन की सारी कमजोरी बदलेगी। ஹalleluya, 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 ஹalleluya. நெசுவே மக்கு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. நல்ல ஆவியானவரே மை துதிக்கிறோம். அன்பின் ஆவியானவரே துதிக்கிறோம். அன்பின் ஆவியானவரே துதிக்கிறோம். கிருபையின் ஆவியானவரே மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. நேசுநாதா மக்கு தோத்ர 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 தோத்ர. ஹalleluya. ஆண்டவரே மக்கு தோத்ர தோத்ர. ஆவியான ஒவ்வொருவரும் ஊற்றுவீராக ஊற்றுவீராக ஊற்றுகிறாக ஊற்றுகிற ஆவியானவரே. ஹalleluya, 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 ஹalleluya. நெசுவே जीवन जल आत्मा प्रभु भक्ति नदिया सात प्रभु. जीवन जल आत्मा प्रभु भक्ति नदिया सात प्रभु. आ प्रभु सतगुरु, आ प्रभु सतगुरु. भक्ति नदिया जैसा, भक्ति नदिया जैसा. जीवन जल आत्मा प्रभु भक्ति नदिया सात प्रभु. जीवन जल आत्मा प्रभु भक्ति नदिया सात प्रभु. कोटि को ज्यादा डूब कापी नहीं, थोड़ा डूब कापी नहीं, ज्यादा डूब कापी नहीं. पूरा पूरा डूब ना गई, पूरा पूरा डूब ना गई. डूब डूब मगन बना गई, डूब डूब मगन बना गई. आ प्रभु सतगुरु, आ प्रभु सतगुरु. भक्ति नदिया जैसा, भक्ति नदिया जैसा. जीवन जल आत्मा प्रभु भक्ति नदिया सात प्रभु. जीवन जल आत्मा प्रभु भक्ति नदिया सात प्रभु. आ प्रभु सतगुरु, आ प्रभु भक्ति नदिया जैसा, भक्ति नदिया जैसा. जीवन जल आत्मा प्रभु भक्ति
நெசுவே இந்த யகாசியேல் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். गेसियल के ऊपर परमेश्वर की आत्मा उतरा। அவர் இறங்கி சொன்ன காரியம், वो उतर कर बोला हुआ शब्द ये था, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ये युद्ध परमेश्वर का है। இந்த யுத்தம் பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, युद्ध करने वाले तुम नहीं, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் கர்த்தர் इस युद्ध करने वाला परमेश्वर। என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். परमेश्वर तुमसे कहता है। இந்த யகாசியலுக்குள்ளே 7 விதமான காரியங்கள் இருக்கு. गेसियल के अंदर 6 प्रकार की कार्य थी। பரிசுத்த ஆவி பெற்றவர் தான், पवित्र आत्मा पाए थे, ஆனாலும் அவருக்குள்ளே 7 காரியங்கள் இருந்தது. फिर भी उनके अंदर 7 कार्य थे। தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றவர், परमेश्वर की अनुग्रह को पाए हुए थे, தேவனால் சுமந்து செல்லப்படுகிறவர், प्रभु के द्वारा उठा कर ले जाने वाले, தேவனால் கட்டப்படுகிறவர், परमेश्वर के द्वारा बांधे जाने वाले, தேவனால் நினைவு கூறப்பட்டவர், परमेश्वर के द्वारा स्मरण किए हुए, தேவனுடைய பார்வை பெற்றவர், प्रभु के नजर को पाए हुए, அவர் சேர்த்து வைக்கிறவர், वह इकट्ठा करने वाले இணைந்திருப்பவர். और मिला हुए लोग हैं। இந்த 7 விதமான காரியங்கள் இருந்ததான யகாசியலுக்குள்ளே इस கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். इस 7 प्रकार के कार्य गेसियल के अंदर था, उसके ऊपर प्रभु की आत्मा उतरा। யூத ஜனங்களுக்கு விரோதமாக यहूदी लोगों की विरोध வந்ததான யுத்தத்திலே கர்த்தரே யுத்தம் செய்து आए हुए युद्ध पर परमेश्वर स्वयं युद्ध कर கர்த்தர் அவர்களுக்கு பெரிய வெற்றியை கட்டளையிட்டார். उनको प्रभु एक बड़ा विजय को பெரிய दिया, ஜெயத்தை एक கட்டளையிட்டார். बड़ा जय को दिया। நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் பொழுது हमारे जीवन पर भी परमेश्वर की आत्मा जब நம்முடைய उतरेगा, வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறவர். हमारी जिंदगी पर भी परमेश्वर जय देगा। அப்படியான ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழும்படியாக इस प्रकार की जय का जीवन கர்த்தர் गुजारने நமக்கு के கிருபை लिए தந்து வழி நடத்தும்படியாக प्रभु हमें कृपा देकर चलाने के எல்லாரும் लिए கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் 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 சோத்ரம். நாளை நடக்கிறதான பரிசுத்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். कल होने वाली पवित्र आराधना को परमेश्वर आशीर्वाद कर देने के लिए प्रभु की स्तुति करेंगे। ஸ்தோத்ராம் சோத்ராம் 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 சோத்ரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். अरे एक बच्चों इस आराधना पर भाग लेने के लिए प्रभु अनुग्रह करने के लिए प्रभु की स्तुति करेंगे। ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் स्तुति ஸ்தோத்ராம் और स्तुति और ஸ்தோத்ராம் स्तुति और ஸ்தோத்ராம் स्तुति ஸ்தோத்ரம். और நம்முடைய स्तुति। ஊழியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सेवकाई के लिए हम प्रभु की स्तुति करेंगे। ஸ்தோத்ராம் स्तुति और ஸ்தோத்ராம் स्तुति और ஸ்தோத்ராம் स्तुति ஸ்தோத்ரம். और ஊழியத்தை स्तुति கர்த்தர் और அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सेवकाई को अधिक से आशीर्वाद करने के लिए प्रभु की स्तुति करेंगे। ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரம். ஊழியக்காரை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். अपने सेवक को परमेश्वर अधिक से आशीर्वाद करने के लिए प्रभु की स्तुति करेंगे। ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரம். ஒரு விசுவாச குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हर एक विश्वासियों के परिवार को प्रभु आशीर्वाद करने के लिए प्रभु की स्तुति करेंगे। ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரம். ஒவ்வொரு தேவைகளை எல்லா கர்த்தர் ஆட்களை சந்தித்து கொடுக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हर एक की जरूरत को प्रभु पूरा कर देने के लिए प्रभु की स्तुति करेंगे। ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हमारे देश को प्रभु आशीर्वाद करने के लिए प्रभु की स्तुति करेंगे। ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரம். தேசத்துல ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். देश के हर एक प्रजा को प्रभु आशीर्वाद करने के लिए प्रभु की स्तुति करेंगे। ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். தேசத்துல எல்லா தலைவர்கள் அதிகாரிகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். देश के सारे अधिकारी और नेता को प्रभु आशीर्वाद करने के लिए प्रभु की स्तुति करेंगे। ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். தேசத்துல இருக்க எல்லா லாக்டவுன்களை கர்த்தர் நாட்கள் எடுத்துப்படும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். देश पर रहने वाले सारे लॉकडाउन को प्रभु बदलने के लिए प्रभु की स्तुति करेंगे। ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரம். ஒவ்வொரு இடங்களில் சுதந்திரமாக ஆராதனை செய்ய கர்த்தர் வழி வாசல்கள் திறக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हर एक जगह पर आजादी के साथ प्रभु की आराधना करने के लिए वैसा एक मार्ग खोलने के लिए प्रभु की स्तुति करेंगे। ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் स्तुति और ஸ்தோத்ரம் स्तुति और ஸ்தோத்ரம் स्तुति और ஸ்தோத்ரம். கொள்ள स्तुति நோயை और கர்த்தர் முற்றிலுமாக அக்கினியினால் சுட்டெரிக்கும்படியாக கர்த்தரை इस ஸ்தோத்திரிப்போம். महामारियों को परमेश्वर नष्ट करने के लिए परमेश्वर की स्तुति करेंगे। ஸ்தோத்ராம் 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 ஸ்தோத்ராம். பிதாயிக தேவனை ஸ்தோத்திரிப்போம். पिता परमेश्वर की स्तुति करेंगे। ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். पुत्र यीशु मसीह की स्तुति करेंगे। ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். पवित्र आत्मा की स्तुति करेंगे। ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரம். அன்பின் கிருபை இறக்கம் நிறைந்தங்கள் பரலோக பிதாவே, प्रेम दया भरे हुए स्वर्ग के पिता, உம்மை நன்றியோடு துதித்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். आपको धन्यवाद के साथ आपकी स्तुति हो। கூட்டத்தை கர்த்தரை மட்டும் ஆசீர்வதித்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். इस बाढ़ जोने की प्रार्थना को अब तक आशीर्वाद कर दिए, इसलिए आपको धन्यवाद। பாதபடியிலே காத்திருக்க நீர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். और भी लगातार आपके चरणों पर बाढ़ जोने के लिए आपने सहायता की, इसलिए நீர் आपको எங்களோடு धन्यवाद। பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். आप हमसे बातें किए हुए शब्दों के लिए आपको धन्यवाद। ஆண்டவரே, யெகோவா மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் என்று பார்க்கிறோம். गेसियल के ऊपर परमेश्वर की आत्मा उतरा कर देखते हैं। அப்பொழுது இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. तब ये वो युद्ध तुम्हारा नहीं बल्कि परमेश्वर का है कर आपने बोले। யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, கர்த்தர்.
युद्ध तो करने वाले तुम नहीं, परमेश्वर। அங்கே யூத ஜனங்களுக்கு ஒரு பெரிய நீர் வெற்றியை கொடுத்தீர் वहां என்பார்கள். पर यहूदा लोगों को एक बड़ा विजय को आपने दिया था। தேவாசியன் மேல் கர்த்தருடைய ஆவியான இறங்கின பொழுது इस एगेसियल के ऊपर परमेश्वर की आत्मा जब उतरा, அங்கே ஒரு பெரிய விடுதலை ஜெயத்தை பெற்றுக் கொண்டார். वहां पर एक बड़ी छुटकारा और जय को उन्हें अपना अपनाया। அதுபோல கர்த்தருடைய ஆவியான மேல் ஒவ்வொரு மேல் இறங்கும்படியாக वैसे ही पवित्र आत्मा हरेक के ऊपर उंडेला जाने के लिए हम தாய் प्रार्थना करते பெற்றதான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் हैं। पवित्र आत्मा पाए हुए हरेक प्रभु के बच्चों விதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் காணப்படும்படியாக जीवन पर और भी दिखाई पड़ने के लिए, ஒரு வாழ்க்கையில ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கை வாழும்படியாக, हरेक के जीवन पर एक छुटकारे की ஒரு जीवन ஜெயமான गुजारने, வாழ்க்கை வாழும்படியாக एक जय का जीवन बिताने के கர்த்தர் लिए ஒவ்வொரு கிருபை தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். हरेक को प्रभु कृपा देकर चलाओ। நாளை நடக்கிற பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதித்து தாரும். कल होने वाली पवित्र आराधना को எல்லா आशीर्वाद करो। தடைகளை கர்த்தர் மாற்றி தாரும். सारी रुकावटों को बदलो। ஜனங்களுக்குள்ளே ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திர உற்சாகத்தை கொடுப்பீராக. लोगों के अंदर उत्साहित को दीजिएगा। ஆண்டவர் ஆராதனை கலந்து கொள்ளும்படியான வாஞ்சை கொடுப்பீராக. परमेश्वर की आराधना पर भाग लेने के लिए चाहत எல்லா दीजिएगा। தடைகளை மாற்றி தாரும். सारी रुकावटों को எங்களை बदलो। தாழ்த்தி தருகிறோம். हम अपने आप को दिन तक இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते हैं, अच्छा पिता। ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பரங்க மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் परमेश्वर यीशु मसीह कृपा, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता का प्रेम, பரிசுத்த ஆவியான அன்பின் ஐக்கியமும் पवित्र आत्मा की सौभाग्यता என்றுமென்று சதா காலங்களிலேயும் आज और कल और सर्वदा के நம் लिए அனைவரோடு கூட हम सारे लोग के சகல साथ, பரிசுத்தவான்களோடு கூட सारे पवित्र लोग நித்திய के நித்திய साथ காலமாக நிலைத்திருப்பதாக. वो युगा युगा बने रहेगा। ஆமென். आमीन। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हम सबको आशीर्वाद करेंगे। ஆமென். आमीन।